கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. எங்களுடைய அழைப்புக்கு இணங்கி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கன்வென்ஷனுடைய 4ஆம் நாளுக்கு வருகின்றதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனி நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். In the sweet name of Jesus Christ, we greet everyone who came to the fourth day meeting of this convention, accepting our invitation. நாம் இந்த நாட்களில் வானத்திலே ஒரு அடையாளம் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating the word of God on the topic a sign in heaven with the help of the Spirit of God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையும் வாசிப்போம். Let us read Luke's Gospel chapter 21 verse 25 and the book of Revelation chapter 12 the first verse. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன. The sea and the waves roaring, and there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இங்கே நாம் வாசிக்க கேட்டதான லூக்கா 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனமானது இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாக வானத்திலே சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் நடக்கக்கூடிய அடையாளங்களை வெளிப்படுத்துகிறது. The verse in Luke's Gospel chapter 21 verse 25 we have read reveals the signs and wonders that are taking place, the sun, the moon and the stars before the secret coming of Lord Jesus Christ. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் பல்வேறு மாற்றங்கள் நடைபெறும். After the secret coming of Lord Jesus Christ, and when the first 3.5 years period of tribulation is ending, there shall be great changes in the sun, the moon and the stars. இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு நடைபெறக்கூடிய இந்த மாற்றங்களானது அந்த சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இந்த நிலவரத்தை அடைந்து வருகிறது என்பதற்கான அடையாளத்தை ஆண்டவர் அவருடைய ரகசிய வருகைக்கு முன்பாக கொடுக்கிறார். The changes that are going to take place in the sun, the moon and the stars, and whatever the changes are taking place, even before God, the Lord is giving the as signs before his secret coming. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் என்று இயேசு சொல்கிறார். In Matthew's Gospel chapter 24 verse 29 we read that immediately after tribulation the sun shall be darkened. பிரியமானவர்களே, அது உபத்திரவ காலத்திலே முடிவிலே முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே நடைபெறக்கூடிய சம்பவமாயிருக்கிறது. Beloved people of God, this is the incident which is taking place at the end of the first 3.5 years period of tribulation. இயேசு மத்தேயு 24:29 சொல்கிற அதே விஷயத்தை தான் பத்மு தீவிலே காணப்பட்ட யோவான் தரிசனத்திலே காண்கிறார். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் What Lord Jesus Christ has spoken, Matthew's Gospel chapter 24 verse 29, John is seeing in the vision in the island of Patmos. The book of Revelation chapter 6 verse 14. 12. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சூரியன் கருத்த கம்பளியாக மாறும். The sun shall be turned into a black sackcloth hair. அல்லது சூரியன் அந்தகாரப்படும். Or the sun shall be darkened. இது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே நடைபெறப் போகிறது. This is going to take place after the secret coming of Lord Jesus Christ and at the end of the first 3.5 years period of tribulation. ஆனால் சூரியன் அந்தகாரப்பட்டு வருகிறது என்கிறதான செய்தியை இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாகவே தேவன் நமக்கு கொடுக்கிறார். What God is providing unto us the sign that the sun is getting darkened even before the secret coming of Lord Jesus Christ. இதற்காக What for? அவருடைய வருகை சமீபம் என்பதை அறிந்து, அவருடைய ரகசிய வருகை சமீபம் என்பதை அறிந்து நாம் ஆயத்தப்படும்படியாக We should
know that his secret coming is drawing nigh and we should get ready for his coming. சந்திரன் இருண்டு போகும் என்று நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். Yesterday we saw that moon shall be darkened. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. சந்திரன் இருண்டு போவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே. The moon would be darkened after the secret coming of Lord Jesus Christ and at the end of the first 3.5 years period tribulation. ஆனால் அது எப்படி இருண்டு வருகிறது என்பதற்கான படிப்படியான அடையாளத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். முதல் படத்தில் சூரியன் இருண்டு வருகிறதான அல்லது சூரியனிலே கருப்பு புள்ளிகள் விழுந்து அதன் நிமித்தமாக ஒரு பெரிய அழிவு பூமியை நோக்கி வருகிறது. அதை நாம் முதல் படத்தில் பார்க்கிறோம். But how it is gradually getting darkened, we are able to see even at the present days. In the first chart we are able to see the changes taking place in the sun and how it is getting black spots and darkened. இது விஞ்ஞான ரீதியாக நாசா ஆராய்ச்சி மையம் எடுத்து வெளியிட்ட படங்களாக இருக்கிறது. These are the photographs taken scientifically by the NASA research agency. இரண்டாவதாக சந்திரன் இருண்டு போகும். Secondly, the moon shall be darkened. அப்படி இருண்டு போக வாய்ப்பே இல்லை என்று வாதாடின விஞ்ஞான உலகம் இன்றைக்குள்ள சந்திரன் எப்படி இருக்கிறது என்று எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் இரண்டாவது படத்திலே நாம் பார்க்கிறோம். The present day, the scientific world is taken photograph of the condition of the moon today and we are able to see it on the chart once the scientific world was opposing this fact. ஆகவே படிப்படியாக சந்திரனும் இருண்டு வருகிறது. Therefore gradually the moon is also getting darkened. மூன்றாவதாக நாம் நட்சத்திரங்களை குறித்து பார்க்கிறோம். Thirdly, we study about the stars. இன்றைய தினத்திலே நட்சத்திரங்களை குறித்ததான தேவனுடைய தீர்க்க தரிசனங்களில் முக்கியமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Today I want to share with you among the prophecies regarding the stars 3 important prophecies. ஒன்று, நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று தேவனுடைய தீர்க்க தரிசனம் சொல்கிறது. First of all, the prophetical word of God says it is not possible to count the number of the stars. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். In the book of Genesis chapter 15 verse 5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். And he brought him forth abroad and said, Look now toward heaven and tell the stars if thou be able to number them. And he said unto him, So shall thy seed be. நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமா? Can you count the number of the stars? மனிதனால் அது ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, மொத்த மனுக்குலத்துக்கும் விஞ்ஞானிகளுக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. It is a prophecy not only spoken to Abraham but to the whole humanity, even to the scientists. அந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, not only in this place. வேதத்திலே பல்வேறு இடங்களிலே நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. In the scripture in many places it is prophesied that it is not possible to count the number of the stars. நான் அவைகளில் ஒரு சில காரியங்களை மாத்திரம் தான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், எல்லாவற்றையும் அல்ல. I want to present a few facts before you, not all things. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். The prophetical book of Jeremiah chapter 33 verse 22. As the host of heaven cannot be numbered, neither the sand of the sea measured, so will I multiply the seed of David my servant and the Levites that minister unto me. வானத்து நட்சத்திரங்களை எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாயிருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் அது எண்ணவே முடியாது. The number of stars in the heaven cannot be counted. ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கும் ஒரு விஞ்ஞான உலகத்துக்கும் வானத்தில் காணப்படுகிற நட்சத்திரங்கள் இவ்வளவுதான் என்று எண்ண முடியாது. Never any man or any scientist will not be able to count and say that only so much stars are seen in the heaven. அதற்கு காரணம் என்ன? What is the reason for it? பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பை வைத்து இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் நட்சத்திரங்களை எண்ணி இவ்வளவுதான் என்று சொன்னாலும், even though using the powerful telescopes, the present day scientific world is able to count the number of the stars and say that only so much stars are there. தேவன் அந்தந்த காலகட்டத்திலே புதிய நட்சத்திரங்களை விஞ்ஞான உலகத்துக்கு தெரியாத அல்லது விஞ்ஞான உலகம் ஆச்சரியப்படக்கூடிய இதுவரை கண்டிராத புதிய நட்சத்திரங்களை
அந்தந்த காலத்திலே வரப்பண்ணுகிறார். The Lord in the various ages and times makes to appear new stars which the scientific world is not able to predict. இதை தேவனாகிய கர்த்தர் யோபினிடத்திலே சொல்வதை யோபு 38 அதிகாரம் 32 33 வசனங்களிலே பார்க்கிறோம். In the book of Job chapter 38 verses 32 and 33 the Lord God is speaking in this manner to man Job. ஏன் நட்சத்திரங்களை எண்ண முடியாது? Why it is not possible to count the stars? ஆசிங். ராசிகளை அதினதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ, துருவசக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமி ஆளும் ஆழ்கையை நீ திட்டம் பண்ணுவாயோ? Canst thou bring forth Mazzaroth in his season, or canst thou guide Arcturus with his son? Knowest thou the ordinances of heaven? Canst thou set the dominion thereof in the earth? ராசிகளை அதினதின் காலத்தில் நீ வரப்பண்ணுவாயோ? Canst thou bring forth Mazzaroth in his season? துருவ சக்கரத்து நட்சத்திரத்தை நீ வழிநடத்துவாயோ? Can thou Arcturus with his sons? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அல்லது திட்டம் பண்ணுவாயோ? Knowest the ordinance of God, will he able to bring to a limit? வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? Can you know the ordinances of heaven? இன்றைக்கு விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது. Today the science is grown so much. இன்றைக்கு வரைக்கும் வானத்தின் நியமத்தை பூரணமாய் விஞ்ஞான உலகத்துக்கு நிதானிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. Until today the scientific world is not able to discern correctly the things concerning the heavens. முதலாவதாக இந்த நட்சத்திரங்களை எண்ண முடியாது என்கிற தீர்க்கதரிசனம் விஞ்ஞான ரீதியாக எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? First of all, the prophecy that it is not possible to count the number of the stars scientifically, when it was accepted, how it was accepted. நவீன கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக, விஞ்ஞானம் அபரிதமாய் வளர்வதற்கு முன்பாக, அந்த நாளிலே காணப்பட்ட விஞ்ஞானிகள் கீழே வானத்துல வெளியில நின்று கொண்டு மேலே உள்ள நட்சத்திரத்தை எண்ணி பார்த்து முதலாவது அவர்கள் சொன்னது கிட்டத்தட்ட 1100 நட்சத்திரங்கள் வானத்தில் இருப்பதாக. Before the abundance growth of the science and before modern inventions, what the scientists used to say, counting the number of the stars from the earth is, we see only 1100 stars. நான் சொல்வது பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பை விஞ்ஞான உலகம் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பாக மனித அந்த விஞ்ஞானிகள் பூமியிலே நின்று கொண்டு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை எண்ணி பார்த்து 1100 நட்சத்திரங்கள் தான் வானத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள். Before inventing modern powerful telescopes, the scientists used to stand on the earth and count the number of stars, and they said there are only 1100 stars. AD 1608 ஆண்டு கலிலி என்று சொல்லக்கூடியவர் முதலாவதாக பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பை கண்டுபிடித்தார். In AD 1608, the man called Galilei first of all invented the powerful telescope. அவர் என்ன செய்தார்? What he did? அந்த டெலிஸ்கோப்பை கொண்டு அவர் வானத்தை பார்த்தபோது 1100 நட்சத்திரங்கள் அல்ல 6000 நட்சத்திரங்கள் வானத்தில் காணப்படுகிறது என்று சொன்னார். When he made use of the telescope and tried to count the number of stars in heaven, not only 1100, he said there are 6000 stars. 1608 ஆண்டு இந்த கலிலி மூலமாக கண்டுபிடித்த டெலிஸ்கோப்பை பார்க்கலும் அட்வான்ஸ் ஆன அதிக தொழில்நுட்பத்தோடு கூடிய ஒரு டெலிஸ்கோப் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது. Once again a super quality telescope with much advanced techniques rather than the telescope invented by 1608 by he was invented. எத்தனையோ டெலிஸ்கோப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் இப்போது சொல்வது 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு டெலிஸ்கோப் கண்டுபிடிக்கப்பட்டது. Many telescopes were made. What I say is the telescope that was made in the 19th century. அந்த 19ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்ட அதி நவீன டெலிஸ்கோப்பை வைத்து வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை விஞ்ஞான உலகம் எண்ணி முடித்து சொன்னது 100 பில்லியன் நட்சத்திரங்கள் காணப்படுகிறது. Making use of the most powerful modern telescope, the scientific world counted the number of stars and said there are 1000 million stars. 100 million stars. அதாவது முதல்ல 1100 என்று சொன்னார்கள். First of all 1100. இரண்டாவது 6000 நட்சத்திரங்கள் என்று சொன்னார்கள். Then 6000 stars. மூன்றாவதாக 19ஆம் நூற்றாண்டுல 100 பில்லியன் நட்சத்திரங்கள் என்று சொன்னார்கள். In 9th century they said 100 billion stars. கடைசியாக Finally 2003ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த நட்சத்திரங்களை எண்ணுகிற விஷயத்தை வைத்து
விஞ்ஞானிகள் மாநாடு நடந்தது. In 2003, in the place called Sydney, a conference was conducted based on the topic of counting the number of the stars. அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே நட்சத்திரங்களை எண்ணக்கூடிய விஞ்ஞானிகளின் கூட்டம். அதனுடைய தலைவர் டாக்டர் சைமன் டிவர். Dr. Simon Leader was the leader of the Simon Dever. Simon Dever was the leader of the team which has been organized to discuss about the counting of the number of stars. அவர்கள் சொன்ன காரியம் என்ன? What was the matter that he spoke? கடைசியாக விஞ்ஞான உலகம் நட்சத்திரத்தை கணக்கிட்டு சொன்னதான விஷயம் 17 செக்ஸ்டிலியன், அதாவது 17 போட்டு 20 ஜீரோ, அந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் வானத்திலே காணப்படுகிறது. 17 followed by 20 zeros. So much number of stars are seen in heaven. That was the calculation that they made and propounded. இவ்வளவு நட்சத்திரத்தையும் கண்டுபிடித்த இந்த கடைசியில் விஞ்ஞானிகள் சொன்னது, நாங்கள் மொத்த வானத்திலும் கணக்கிடவில்லை, வானத்தில் ஒரு பகுதியைத்தான் எண்ணி இருக்கிறோம், இன்னும் எங்களால் எண்ண முடியவில்லை. எங்களுடைய நவீன கண்டுபிடிப்புகளை கொண்டு வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது என்று அந்த மீட்டிங்ல ஒரு முடிவை அறிவித்தார்கள். After announcing the number of the stars in this way, at the end of the conference they announced only one portion of the heaven we were able to count the stars. Practically it is not at all possible to count the number of the stars in heaven. ஆனால் இத்தனை நட்சத்திரங்கள் வானத்திலே காணப்பட்டாலும் 147ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Let us read Psalm 147 verse 4. அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். He telleth the number of the stars, he calleth them all by their names. ஆனால் தேவனை பொறுத்தவரையிலும் அவர் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் அந்த மொத்த லெக்கத்தை ஒவ்வொன்றாய் எண்ணி பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார், அனந்த ஞானமுள்ள தேவனாயிருக்கிறார். God is so powerful and possessing eternal wisdom to the extent of counting the number of the stars and calling each star by name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இனி வேதத்திலே மற்றொரு தீர்க்கதரிசனத்தை நட்சத்திரத்தை குறித்து படிக்கிறோம். அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் என்று யோபு சொல்கிறார். In the scripture we come across another prophecy regarding the stars. Job says that God is hiding the stars. இதை ஆரம்பத்திலே இந்த தீர்க்கதரிசன வசனத்தை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. In the beginning days the scientific world did not accept this prophetical utterance. அதாவது அவர்கள் சொன்னது, ஒரு நட்சத்திரத்தை நாங்கள் காணும்போது, அந்த டெலிஸ்கோப்பின் மூலமாக கண்காணிக்கும் போது அதனுடைய பிரயாணத்தை நாங்கள் பின்தொடருவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். What they told the beginning days, when we are able to see a star with the help of the telescope, we will be able to monitor the voyage of the stars. இன்றைக்கு பவர்ஃபுல் டெலிஸ்கோப்பின் மூலமாக எத்தனையோ நட்சத்திரங்களை அவர்கள் பின்தொடர்கிறார்கள். குறிக்கப்பட்ட தூரம் போன பிற்பாடு விஞ்ஞானிய உலகளுடைய கண்களுக்கு மறைந்து அந்த நட்சத்திரங்கள் மறைந்து விடுவதாக இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. The today scientific world is able to monitor the voyage of the stars using the telescopes, but after they watch up to a particular distance, it is not visible to their eyes and it is hidden from their eyes. நட்சத்திரத்தை பற்றிய முக்கியமான மூன்றாவது தீர்க்கதரிசனம், Third important prophecy regarding the stars. நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். The stars will be losing their shining. நேற்றைய தினத்திலே சில வசனங்களை அதிலே வாசித்தோம், மறுபடியும் வாசிப்போம். We read a few verses yesterday, let us read them once again. யோவேல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். The book of Joel chapter 3 verse 15. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். The stars shall withdraw their shining. The sun and the moon shall be darkened and the stars shall withdraw their shining. இங்கே அந்த ஒரு இடத்தில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்திலே பல்வேறு தீர்க்கதரிசிகள் நட்சத்திரத்தை குறித்து சொல்லும்போது அது ஒளி மழுங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். Not only in this one place but in various places, when the prophets of Old Testament spoke about the stars, they have mentioned that the stars will be losing their shining. இதை ஆரம்ப நாட்களிலே விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. In the beginning days the scientific world did not accept it. அதாவது நட்சத்திரங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்கள் படிப்படியாக பிரகாசத்தை இழந்து மங்கி மறைந்து போகிற அர்த்தத்திலே மூலபாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in the sun, the stars which are shining will be gradually losing their shining and afterwards they will be completely losing their shining. இப்படி சொன்னதான விஞ்ஞான உலகம் சமீபத்திலே இரண்டு முக்கியமான நட்சத்திரங்களை கண்டு
அவர்கள் நாசா ஆராய்ச்சி மையம் படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதை நாம் இங்கே பார்க்கிறோம். The scientific world which was telling in this way has taken photograph of the two stars by the NASA Research Center and published. We are able to see them on the chart. ஒரு நட்சத்திரத்துக்கு பெயர் நோவா ஸ்டார் என்று விஞ்ஞான உலகம் பெயர் கொடுத்திருக்கிறது. The scientific world has given the name Nova star to one star. மற்றொரு நட்சத்திரத்துக்கு பெயர் பைனரி ஸ்டார். Another star is called binary star. நோவா என்கிற வார்த்தை லத்தீன் வார்த்தையாக காணப்படுகிறது. The term Nova is a Latin word. லத்தீன்ல நோவா என்கிற வார்த்தைக்கு நியூ புதிய என்று அர்த்தம். For the term Latin term Nova, the meaning is new. எல்லா நட்சத்திரங்களையும் பார்த்து விட்டோம் என்று சொன்ன விஞ்ஞானிகள் இப்பொழுது சொல்லுகிறார்கள் புதிதாக ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு பேர் நோவா ஸ்டார். The scientists who said we have seen all the stars now say we have seen a new star and it is called the Nova star. இரண்டாவது அந்த பைனரி ஸ்டார் என்று சொன்னால் இரட்டை நட்சத்திரங்கள் என்று அர்த்தம். Binary star means double star. இந்த நட்சத்திரத்திலே விஞ்ஞானிகள் கண்டது என்ன? What did the scientists see in the stars? இந்த நட்சத்திரமானது தனக்குள்ளே இருக்கிறதான ஹைட்ரஜன் எரிந்து 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 மிகுந்த பிரகாசமாய் மாறுகிறது. In the stars are burning in hydrogen that is in it and becoming bright and bright. ஹைட்ரஜன் எரிந்து எரிந்து ஒரு பெரிய நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை வானத்திலே நடத்துகிறது. Hydrogen is burning and burning, a nuclear fusion reaction is taking place in the space. மறுபக்கத்துல பிரகாசமாய் எரிந்து கொண்டிருக்கிற நட்சத்திரமானது படிப்படியாக படிப்படியாக ஒளி மழுங்கி கடைசியில் மறைந்து போகிறதாக விஞ்ஞானிகள் இந்த ரெண்டு நட்சத்திரங்களை குறித்து சொல்லி இருக்கிறார்கள். On the other hand, the stars which are shining brightly, gradually losing their brightness, finally they are completely disappearing. The scientists have told about these two stars. பிரியமானவர்களே, இதுல ரெண்டு தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது. Beloved people of God, two prophecies are fulfilled in this. ஒன்று நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் என்கிறான தீர்க்கதரிசனம் இந்த நட்சத்திரத்தின் மூலமாக விஞ்ஞான உலகத்துக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. The prophecy that the stars will withdraw shining and this has been fulfilled by the scientific world's advent. மிகுந்த பிரகாசமாய் காணப்படும் நட்சத்திரம். The stars which are having great brightness. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன், ஒரு மெழுகுவர்த்தியை கொளுத்தி அது எரிந்து 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 கடைசில அது மங்கி போவது போல ஒரு பெரிய நட்சத்திரம் எரிந்து 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 பிரகாசமாயி மிகுந்த பிரகாசமாயி ஒளி மழுங்கி போகிற ஒரு அனுபவம் இந்த நட்சத்திரத்தில் அந்த யோவேல் கண்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. To make you understand, just like a candle is burning and giving its light, finally it disappears. The stars are burning, shining, finally withdraw their shining, finally they are disappearing. In this way, the prophecy that was spoken by Joel has been fulfilled. யோவேல் சொன்ன தீர்க்கதரிசனம் நிறைவேறப் போவது இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு மகா உபத்திரவத்தின் காலத்திலே. After the secret coming of Lord Jesus Christ, during the period of great tribulation, the prophecy spoken by Joel will be fulfilled. ஏனென்றால் கர்த்தருடைய நாளில் நடக்கக்கூடிய காரியத்தை தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். He is mentioning the things which will taking place in the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று சொல்வது மகா உபத்திரவத்தின் காலத்தில். The day of the Lord is a period of great tribulation. இப்ப மகா உபத்திர காலத்தில் அநேக நட்சத்திரங்கள் ஒளி மழுங்க போகிறது. In the period of great tribulation, many great stars will withdraw their shining. அதை விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே, as the scientific world did not accept it, இந்த தீர்க்கதரிசனத்தை விசுவாசியாதபடினாலே, as they did not believe this prophecy, தேவ ஜனத்துக்கும் உலகத்துக்கும் ஆண்டவர் ஒரு வருகைக்கு முன்பாக ஒரு அடையாளமாய் கொடுத்ததுதான் இந்த நோவா ஸ்டார் பைனரி ஸ்டார். to the people of God and to the world, the Lord has given a sign before it's happening. These are the two stars, the Nova stars and binary star. இந்த சம்பவத்தின் மூலமாக விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொண்டது என்ன? இனிமேல் அநேக நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கலாம். What the scientific world has accepted through this is, in future it is possible many stars may withdraw their shining. இது நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை என்று வாதாடியவர்கள், the people who are arguing it cannot happen, there is no possibility for it, இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பாகவே வருகைக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அநேக காரியங்களுக்கு ஒரு அடையாளமாக
இந்த சம்பவத்தை கொடுத்திருக்கிறார். Through this incident, the Lord has provided a sign regarding the things will be taking place after the secret coming of Lord Jesus Christ. இரண்டாவதாக இந்த சம்பவத்திலே நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்ன? Secondly, what is the prophecy that has been fulfilled in this incident? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read 2 Peter chapter 3 verse 10, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடை என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியையும் எரிந்து அழிந்து போம். But the day of the Lord will come as a thief in the night, in the which the heavens shall pass away with a great noise, and the elements shall melt with a fervent heat, the earth also and the works that are therein shall be burned up. கர்த்தருடைய நாள், இங்க பேதுரு சொல்றார், கர்த்தருடைய நாளில வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். here Peter says, in the day of the Lord, the heavens shall pass away with a great noise. எப்படி அகன்று போகும்? How they will pass away? பூதங்கள் எரிவது நிமித்தமாகத்தான் வானத்தில் அப்படி ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. Because of the burning of the elements, such a change is going to take place in the heaven. இது ஆரம்பத்தில் விஞ்ஞான உலகம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. In the beginning days, the scientific world did not accept it. இன்றைக்குள்ள விஞ்ஞான உலகம் 117 பூதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. Today, the present scientific world has identified 117 elements. அதுல ஒரு பூதம் தான் ஹைட்ரஜன் என்கிற பூதம். And one among those elements is the element called hydrogen. யுரேனியம் ஒரு பூதமாக இருக்கிறது. Uranium is an element. ஹைட்ரஜன் ஒரு பூதமாக இருக்கிறது. Hydrogen is an element. சல்பர் ஒரு பூதமாக இருக்கிறது. Sulfur is an element. இப்படி 118 பூதங்களை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்திருக்கிறது. In this way, the scientific world has identified 118 elements. தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை என்ன சொல்கிறது? What does the prophetical word of God say? பூதங்கள் எரிந்து உருகும்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். When the elements shall burn with fervent heat, the heavens shall pass away with a great noise. பாருங்க, பூதங்களாகிய யுரேனியத்தை கொண்டு விஞ்ஞானிகள் அணுகுண்டுகளை தயாரித்திருக்கிறார்கள். Making use of the element uranium, the scientists have made atom bombs. இந்த நட்சத்திரத்துக்குள்ளே ஹைட்ரஜன் என்கிற பூதம் எரிந்து கொண்டே இருக்கிறது. In the stars, the element called hydrogen is burning. அது எரிந்து எரிந்து இந்த சம்பவத்தில் என்ன நடந்தது? ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். It is burning and burning, and what happens in this the nuclear fusion reaction take place. இன்றைக்கு வல்லரசு நாடுகள் கண்டுபிடித்ததான சக்தி வாய்ந்த பல அணுகுண்டுகளை போட்டால் எவ்வளவு ரியாக்ஷன் ஆகுமோ அதை பார்க்கலும் அதிகமான ரியாக்ஷன் வானத்திலே இந்த நட்சத்திரங்களின் மூலமாக நடந்ததாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். How much reaction will be manifested when the superpowers are made to making to blast atomic bombs? The scientists say much more powerful fusion take place when this incident took place. ஆகவே கர்த்தருடைய நாளில் என்ன சம்பவிக்க போகிறது? இந்த நட்சத்திரத்துக்குள்ளே காணப்படக்கூடிய பூதங்கள் எரிந்து எரிந்து அது வெடித்து சிதற வாய்ப்பு இருக்கிறது. What is going to happen during the day of the Lord? The elements hydrogen that is in the stars will be burning and burning and finally bursting. இனி கடைசியாக நட்சத்திரத்தை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனம். Finally, another prophecy about the stars. மத்தேயு 24:29. Matthew's Gospel chapter 24 verse 29. இயேசு சொல்லுகிறார், Jesus says, அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். Immediately after the tribulation of those days shall the sun be darkened, and the moon shall not give her light, and the stars shall fall from heaven, and the powers of the heaven shall be shaken. இங்கே நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். the stars shall fall from heaven. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். The book of Isaiah chapter 34 verse 4. வானத்தின் சர்வசேனையும் கரைந்து வானங்கள் புஸ்தகச் சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வசேனையும் திராட்சை செடி நிலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். And all the host of heaven shall be dissolved, and the heaven shall be rolled together as a scroll, and all their host shall fall down as the leaf falleth off from the vine, and as the falling fig from the fig tree. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Revelation chapter 6 verse 12. 13ஆம் வசனம். 6:13. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. And the stars of heaven fell into the earth, even as a fig tree casteth her untimely figs when she is shaken off a mighty wind. இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 24:29 இயேசு சொல்லுகிறார், நம்முடைய இயேசு சொல்லுகிறார், வானத்தின் நட்சத்திரங்கள்
பூமியிலே வந்து விழும். In Matthew's Gospel, chapter 24, verse 29, what does our Lord Jesus say? The stars of heaven shall fall on the ground. எப்போது? When? அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே, அதாவது முதல் 3 வருட உபத்திரவம் முடிந்தவுடனே, immediately at the end of the tribulation, that is when the first 3.5 years period of tribulation is ending. அதைத்தான் யோவான் தரிசனத்திலே காண்கிறார். வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே வந்து விழுந்தது. That is what John sees in the vision. The stars of heaven are falling on the earth. இனி கடைசியாக Finally, வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். the book of Revelation, chapter 8, verse 11. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டி போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். 10-11 2 வசனத்தை வாசிப்போம். Verses 10 and 11. மூன்றாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீரில் 1/3 எட்டி போல கசப்பாயிற்று. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். And the third angel sounded, and there fell a great star from heaven, burning as it were a lamp, and it fell upon the third part of the rivers, and upon the fountains of waters, and the name of the star is called wormwood, and the third part of the waters became wormwood, and many men died of the waters, because they were made bitter. வேதத்துல ஒரு இடத்தில் அல்ல, பல்வேறு இடத்துல நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து பூமியிலே விழும். ஒரே ஒரு நட்சத்திரம் விழுந்தால் என்ன சம்பவித்தது என்பதைத்தான் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களிலே வாசிக்க கேட்டோம். Not only in one place in the scripture, in many places it is written, the stars will be falling from the heaven on the earth. What happens? One particular star is falling. We read in the book of Revelation, chapter 8, verse 11. 10 and 11. 10 and 11. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. நட்சத்திரங்கள் என்று பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. It is written in plural as stars. ஒரே ஒரு நட்சத்திரம் விழுந்தால் இங்கே என்ன சம்பவித்தது? When one star falls, what happens here? அப்படியானால் அநேக நட்சத்திரங்கள் விழுமானால் அந்த நாள், அந்த கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும்? If many stars are falling, how would that day would be, the day of the Lord? அருமையான தேவ ஜனமே, அந்த நாளுக்கு நீ தப்ப வேண்டும். Beloved people of God, you should escape that day. அதற்கு முன்பாக ஆண்டவருடைய இயேசுவின் ரகசிய வருகை காணப்படும். Before that, the secret coming of Lord Jesus Christ will be occurring. இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட தேவையான ஒரு பூரணம் உன் ஜீவியத்தில் இல்லாவிட்டால் வருகையிலே நீ கைவிடப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். If you are not have a perfection to be caught up in the secret coming of Lord Jesus Christ, you will be left behind. இப்படிப்பட்ட பொல்லாத உபத்திரவத்தின் காலத்திலே நீ கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். You will have to pass through this period of great tribulation. இப்போது விஞ்ஞான உலகம் இந்த நட்சத்திரம் வானத்திலிருந்து விழும் என்கிற விஷயத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை. In the beginning days, the scientific world did not accept the fact that the stars would fall from the heaven on the ground. அதற்கு மேலே உள்ள வசனத்தை நான் வாசிக்கும்போது, when we read the verse that is above it, 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. in verse 8 it is written. வெளிப்படுத்தல் 8:8 வாசிப்போம். The book of Revelation, chapter 8, verse 8. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. And the second angel sounded, and as it were a great mountain burning with fire was cast into the sea, and the third part of the sea became blood. விஞ்ஞானிகள் இந்த முதலாவதாக இந்த இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதும்போது ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று வானத்திலிருந்து அக்னியினால் எரிந்து பூமியிலே விழுந்ததாக தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. It is written prophetically, when the second angel sound, a thing which is great like a mountain was burning and falling on the ground. இந்த சம்பவமும் நட்சத்திரங்கள் விழாது என்கிற சம்பவமும் இது நடக்கவே நடக்காது என்று விஞ்ஞானிகள் சொல்ல ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. There is an important reason for the scientists say the stars will not fall on the ground and this incident cannot take place. விஞ்ஞானிகள் சொல்லி வந்தது என்ன? What do the scientists say? பூமியை சுற்றிலும் ஒரு பெரிய காற்று மண்டலம் காணப்படுகிறது. There is a big atmosphere surrounding the earth. வானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய மலை போன்ற இங்கே யோவான் தரிசனத்தில் கண்டபடி ஒரு பெரிய மலை அக்னினால் எரிந்து வரும்போது இந்த பூமியின் அயன மண்டலத்துக்குள் பிரவேசிக்கும் போது அது வழியிலே எரிந்து போகும், கீழே சாம்பல் வந்துதான் விழும்.
As John sees in the vision, when a great mountain like object is falling from the heaven towards the earth, what will happen in the atmosphere, the ionosphere? It will be burnt to ashes, and the only ashes will be falling on the ground. ஒரு கூட்ட விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் 95.7% வழியிலே எரிந்து போகும், வெறும் சாம்பல் தான் பூமியிலே வந்து விழும். One group of scientists says 97.2% of the mountain like rock will be burnt, and only the remaining will be falling on the ground. 95.5% என்று ஒரு கூட்ட விஞ்ஞானிகளும் 97.2% வழியிலே எரிந்துவிடும், சாம்பல் தான் பூமிக்கு வரும் என்று மற்றொரு கூட்ட விஞ்ஞானிகளும் சொல்கிறார்கள். One group of scientists say 95% of 5 points will be burnt in the atmosphere, and the remaining will come to the ground. Another group says 97.2 will be burnt, and the remaining will be falling on the ground as ashes. ஆகவே பூமியை சுற்றிலும் பாதுகாப்புக்காக ஒரு பெரிய காற்று மண்டலம் இருக்கிறபடினால் வானத்திலிருந்து யோவான் தரிசனத்திலே கண்டபடி ஒரு பெரிய மலை அக்னியினால் எரிந்து பூமியில் வந்து விழாது, நட்சத்திரமும் விழாது. As there is a great atmosphere surrounding the earth, as John has seen in the vision, it is not possible for a huge mountain like object to fall and burn on the ground. Even the stars cannot fall on the ground. 1970 ஆண்டு வரை விஞ்ஞானிகள் முழு பலத்தோடு இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று வாதாடி வந்தார்கள். Till 1970, the scientists were arguing with the whole strength that it is not at all possible to happen. 1971 ஆண்டு பிரேசில் நாட்டிலே ஒரு பெரிய கல் வானத்திலிருந்து எரிந்து வந்து விழுந்தது. In 1971, in Brazil, a big stone fell from the heaven on the ground. எரிந்து விழுந்த கல்லின் படத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். We are able to see the photo of the stone which has fallen burning on this chart. 1971 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி, In 1971, October 5th, பிரேசில் நாட்டிலே ஒரு பெரிய கல் வானத்திலிருந்து எரிந்து வந்து பூமியிலே விழுந்தது. a big stone from the heaven was coming down burning and fell on the ground in the place called Brazil. அந்த ஒரு கல்லின் எடை 31,000 கிலோவாக இருக்கிறது. The weight of that one stone is 31,000 kilos. இரண்டாவதாக ஆப்பிரிக்காவிலே ஹோபா வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வானத்திலிருந்து ஒரு பெரிய மலை போன்றது ஒன்று எரிந்து வந்து பூமியிலே விழுந்தது. அதனுடைய படத்தை நாம் கீழே பார்க்கிறோம். Secondly, in Africa, in the place called Hobabos, a big mountain like rock burning came towards the earth and fell on the ground. We are able to see its photograph on the chart. இந்த ஒரு கல்லின் எடை எவ்வளவு தெரியுமா? What is the weight of this one stone? 60 டன்னாக இருக்கிறது. It is 60 tons. பூமியிலே வந்து விழுந்த கல்லின் எடை 60 டன்னாக இருக்கிறது. The weight of the stone which came and hit on the ground is 60 tons. விஞ்ஞானிகள் என்ன சொன்னார்கள்? What did the scientists say? பூமியை சுற்றிலும் பாதுகாப்பாக ஒரு காற்று மண்டலம் இருக்கிறது. Surrounding there is an atmosphere for protection. வானத்திலிருந்து பெரிய மலை போன்றது ஒன்று பூமியை நோக்கி வரும்போது அது வழியிலேயே எரிந்து சாம்பலாகி சாம்பல் தான் வந்து பூமியிலே விழும். When a huge mountain like object is falling from the heaven burning, and when it is passing through atmosphere, it will burn to ashes, and the ashes alone will be falling on the ground. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினபோது என்ன சம்பவித்தது? மறுபடியும் இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினபோது வாசிப்போம். Let us read what happened when the second angel sounded the trumpet. இரண்டாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. And the second angel sounded, and as it were a great mountain burning with fire was cast into the sea, and the third part of the sea became blood. ஒரு கல் நெருப்பினால் ஒரு கல்ல நெருப்பினால் பத்த வைக்க முடியுமா? எரிய வைக்க முடியுமா? Beloved people, is it possible to burn a stone with fire? எரிந்து வந்து விழுந்த கல்லை பாருங்கள், அதனுடைய தோற்றத்தை பாருங்கள். See the appearance of the stone which fell after burning. இது நடக்கவே நடக்காது என்று எந்த விஞ்ஞானிகள் சொன்னார்களோ, இப்போது விஞ்ஞான உலகம் தீர்க்கதரிசன வசனத்துக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நிற்கிறது. Which scientific world told it is not at all possible to happen. Today the scientific world is bowing and kneeling down before the prophetical word of God. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இதில் உள்ள ஒரு எழுத்தோ எழுத்தின் உறுப்போ
தேவனுடைய வார்த்தையில் உள்ள எழுத்தோ எழுத்தின் உறுப்போ ஒரு காலம் ஒளிந்து போகாது. The heaven and earth may pass away, but a letter or chart or title that is the word of God will never pass away. இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒருவேளை நட்சத்திரம் வந்து விழுந்தாலும் விழும். After this incident, the scientists are saying perhaps the stars may fall on the earth. என்று மனிதன் தன்னுடைய ஞானத்தை வைத்து இந்த சம்பவங்களை தடுக்கவோ வழிமறிக்கவோ இன்றைக்குள்ள நவீன கண்டுபிடிப்புகளால் முடியாது. Using the modern scientific equipments, the scientists not be able to stop its voyage or destroy it. ஆகவே பிரியமானவர்களே, இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு அக்னியினால் எரியக்கூடிய ஒரு பெரிய மலை இந்த பூமியிலே வந்து விழும். After the secret coming of Lord Jesus Christ, a huge mountain which is burning in fire will be falling on the ground. மகா உபத்திரவத்தின் காலத்திலே அது சம்பவிக்கும். It will take place during the days of the great tribulation period. மகா உபத்திர காலத்திலே அப்படி சம்பவிக்கும் என்பதற்கான அடையாளத்தை ஆண்டவர் வருகைக்கு முன்பாகவே இந்த கல்லை அந்தியோருக்கு அனுப்பி கொடுத்து நம்மை எச்சரிக்கிறார், நம்மை உணர்த்துகிறார். The Lord has sent this stone to Antioch in order to make us understand that after the secret coming of Lord Jesus Christ during the period of great tribulation, these things will definitely happen. வானத்திலே ஒரு அடையாளம், A sign in heaven. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். There shall be signs in the sun, the moon and the stars. வானத்திலே நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிமித்தமாக சமுத்திரத்திலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். Because of the changes taking place in the heaven, there will be a great change even in the sea. இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது உங்களுடைய மீட்பு சமீபம் என்பதை அறிந்து நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். When you see all these things happen, you realize that your redemption is drawing near. Look up and lift up your heads. ஆண்டவராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு பிற்பாடு இவையெல்லாம் சம்பவிக்க போகிறது என்பதற்கான அடையாளத்தோடு ஆண்டவர் கடந்த 3 நாளும் இந்த 4ஆம் நாளும் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். After the secret coming of Lord Jesus Christ, all these things will happen. But before that, God is showing that these signs will take place. With these signs, the Lord has been meeting us during the past 4 days. இனி இந்த பூமியின் மேல் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டும். You should escape all these things which will happen on the earth. அப்படி தப்ப வேண்டுமானால் இயேசுவின் ரகசிய வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். If you want to escape in this way, you should be caught up in the secret coming of Jesus. இனி வானத்திலே ஒரு அடையாளம், A sign in heaven. ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் பிரவேசிப்போம். Let us enter the spiritual experience. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Revelation chapter 12 verse 1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. And there appeared a great wonder in heaven, a woman clothed with the sun and the moon under her feet, and upon her head a crown of 12 stars. விழுந்து போன பாவியாகிய ஒரு மனிதனை, அற்பமான ஒரு மனிதனை, ஈனமான ஒரு மனிதனை வானத்திலே ஒரு அடையாளமாய் மாற்றும்படி திரித்துவத்தின் 2ஆம் தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். The second person of Trinity, Lord Jesus Christ, came down to the earth in order to make a mean man, a fallen man, a man who is vile, to be a sign in the heaven. அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார். He was dead and risen from the dead. பரலோகத்திலே உயர்த்தப்பட்டார். He was exalted to the heaven. அதற்கு பிற்பாடு திரித்துவத்தின் 3ஆம் தேவன் இந்த பூமியிலே நம்முடைய பூரணத்துக்காக வானத்திலே ஒரு அடையாளமாக நம்மை மாற்றும்படியாக இந்த நாட்களிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். After the third person of the Trinity, the Holy Spirit, He is working in our life in these days so that we may be made a sign in heaven. முதலாவதாக சூரியனை அணிகிறதான அனுபவம். First of all, experience of being clothed with the sun. அதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். During the past days we meditated. இரண்டாவதாக சந்திரன் மேல் நிற்கிறதான ஒரு அனுபவம். Secondly, experience standing on the moon. அதை நாம் நேற்றைய தினத்திலே பார்த்தோம். We saw it yesterday. மூன்றாவதாக Thirdly, அந்த ஸ்திரீயினுடைய தலையின் மேல் upon the head of the woman 12 நட்சத்திரமுள்ள ஒரு கிரீடம் காணப்பட்டது. there was a crown of 12 stars. இப்ப பாருங்க, இந்த ஸ்திரீ யாரை காட்டுகிறது? Who is this woman?
இந்த ஸ்திரீயுடைய தலையில 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் காணப்படுகிறது. Upon the head of the woman there is a crown of 12 stars. அவள் சூரியனை அணிந்திருக்கிறாள். She is clothed with the sun. சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். She is standing on the moon. வானத்திலே ஒரு அடையாளமாய் காணப்படுகிறாள். She is seen as a sign or wonder in heaven. இந்த ஸ்திரீ எதை காட்டுகிறது? Who is this woman? இந்த ஸ்திரீ தான் புதிய ஏற்பாட்டு சபையை காட்டுகிறது. This woman is the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபையில சந்திரன் மேல் நிற்கிற அனுபவம், சூரியனை அணிந்திருக்கிற அனுபவம், வானத்திலே தலையிலே 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். In the New Testament church we have the experience clothed with the sun, standing on the moon, and upon the head a crown of 12 stars. ஒருவேளை இந்த ஸ்திரீயுடைய தலையில 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. For example, upon the head of the moon there is no crown of 12 stars. இப்ப இந்த மூன்று பொருளை நம்ம நீக்கி விடுவோம். We will remove three portions. ஒன்று 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம். First of all, a crown of 12 stars. இரண்டாவது சூரியனை அணிந்திருப்பது. Clothed with the sun. மூன்றாவது சந்திரன் மேல் நிற்பது. Thirdly, standing on the moon. இது மூன்றையும் இந்த ஸ்திரியை விட்டு நீக்கிவிட்டால் இந்த ஸ்திரீ யார்? If you take away these three aspects from the woman, who is this woman? அது கைவிடப்பட்ட சபையா இருக்கிறது. That is the church which is left behind. இனி இந்த இதே ஸ்திரியை The same woman வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே யோவான் தரிசனத்திலே காண்கிறார். in the book of Revelation chapter 17 verse 3, John sees in the vision. அப்ப அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? What is that woman doing? மிருகத்தின் மேல் ஏறி உட்கார்ந்திருக்கிறாள். 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகத்தின் மேல் அந்த ஸ்திரீ ஏறி உட்கார்ந்திருக்கிறாள். A woman was sitting on a scarlet beast having 7 heads and 10 horns. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். So he carried me away in the spirit into the wilderness, and I saw a woman sit upon a scarlet-colored beast, full of names of blasphemy, having 7 heads and 10 horns. இப்ப பாருங்க, ஸ்திரீயுடைய 3 அனுபவத்தை நான் சொல்றேன். I tell the 3 experience of the woman. ஒன்று, சூரியனை அணிந்து சந்திரன் மேல் நின்று 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருக்கிறதான ஸ்திரீ, அது புதிய ஏற்பாட்டு சபை, வானத்தில் ஒரு அடையாளம். The woman who is clothed with the sun, standing on the moon, and on the head a crown of 12 stars, this is the sign in heaven. This is the New Testament church. இவையெல்லாம் இல்லாவிட்டால் அது கைவிடப்பட்ட சபை. If these things are absent, it is a church which is left behind. அவள் கைவிடப்படுகிறாள். அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளை சிங்காசனத்துக்கு போகிறது. இந்த ஸ்திரீ வனாந்தரத்துக்கு போகிறாள். The woman is begetting a man child. The man child is caught at the throne, and this woman is fleeing to the wilderness. வனாந்தரத்துக்கு போன ஸ்திரீயின் மேல் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் இருந்ததாகவோ, சந்திரன் மேல் நின்றதாகவோ, சூரியனை அணிந்திருந்ததாகவோ யோவான் தரிசனத்தில் காணவில்லை. John does not say in the vision that upon the woman who has run away to the wilderness, she is clothed with the sun, she was standing on the moon, and upon her head a crown of 12 stars. கைவிடப்பட்ட சபையில 2 அனுபவம் உண்டாக போகிறது. There will be 2 experiences in the church which is left behind. ஒரு கூட்டத்தார் இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறார்கள். One group will be dying as martyrs. பெருந்திரளான ஜனங்கள் என்ன செய்ய போகிறார்கள்? What a multitude of people do? மிருகத்தின் மேல் ஏறி இருக்கக்கூடிய ஸ்திரீயாக மாறப் போகிறார்கள். They will become the woman who is sitting on the beast. அது வானத்தில் ஒரு அடையாளம் அல்ல. It is not a sign in heaven. அந்த ஸ்திரீ யார்? Who is that woman? அவள் வேசி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. She is called as harlot. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இப்போது நாம் இந்த 12 நட்சத்திரம் அணிந்துள்ளதான ஸ்திரீயை குறித்து தியானிக்க போகிறோம். Now we are going to meditate about the woman who is having this crown of 12 stars. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் காணப்பட்டதாக யோவான் தரிசனத்திலே காண்கிறார். John sees in the vision that upon her head there was a crown of 12 stars. இது எதை வெளிப்படுத்துகிறது? What does it show? 12 என்று சொல்லும்போது அப்போஸ்தல உபதேசத்தை, அப்போஸ்தல ஊழியத்தை வெளிப்படுத்துகிறது. So 12 reveals the apostles and apostolic doctrine. அந்த 12 நட்சத்திரங்கள் தலையின் மேல் காணப்பட்டது என்பது ஒரு அப்போஸ்தல உபதேசத்திலே அல்லது அப்போஸ்தல ஊழியத்திலே கடந்து வந்த தேவனுடைய பிள்ளைக்கு இந்த அப்போஸ்தல ஊழியமும் இந்த அப்போஸ்தல உபதேசமும் தலையில காணப்பட வேண்டும், காலுக்கு கீழே காணப்படக்கூடாது. To a child of God who has come in the fellowship of the apostles, these 12 the crown of 12 stars should be on the head. The apostolic doctrine and ministry should be on the head, not under the feet. மறுபக்கத்துல புதிய எருசலேமாய் மாறக்கூடிய
அந்த அல்லது இயேசுவின் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மணவாட்டியை குறித்து நாம் பார்க்கும்போது, on the other hand, when we consider the bride who shall be raptured, the secret coming of Lord Jesus Christ, that Jerusalem, New Jerusalem, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாண்டிய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி யோவானுக்கு அந்த மணவாட்டி காண்பித்து கொடுக்கப்பட்டது. the Lord said, you come and see, I will show the New Jerusalem, the bride's lamp, and it was shown unto John. மணவாட்டியை காண்பித்து தருகிறேன் என்று சொல்லி ஒரு பெண்ணை காட்டவில்லை, வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு மகிமை அடைந்த நகரத்தை, பரிசுத்த நகரத்தை, அந்த புதிய எருசலேமை காண்பித்து இதுதான் ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டி என்று யோவானுக்கு அறிவிக்கப்பட்டது. Telling that I will show the bride of the lamb, a woman was not shown, but the heavenly Jerusalem, which was the descending full of glory from the heaven, was shown to John. That was the vision seen by John. அந்த பட்டணத்தை குறித்து நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். அந்த மகிமை அடைந்த பட்டணமானது சதுரமான ஒரு பட்டணமாய் காணப்பட்டது. I tell briefly about that glorified city. That glorified city is a four square. இந்த சதுரம் எதை வெளிப்படுத்துகிறது? What does this square reveal? இயேசுவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய மணவாட்டிக்கு உருவாக வேண்டிய 4 விதமான பூரணத்தை காட்டுகிறது. It shows the 4 kinds of perfection that should be formed in the bride who shall be caught up in the secret coming of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of இனி God. மொத்த அந்த புதிய எருசலேம் பட்டணமும் எப்படி நின்றது? How the whole city of New Jerusalem is appearing. ஒரு கட்டடம் நிற்பதற்கு அஸ்திவாரம் தேவையாயிருக்கிறது. For a city to be remaining, a foundation is essential. சமசதுரமாய் காணப்பட்ட மகிமை அடைந்த புதிய எருசலேம் ஆகிய அந்த பரிசுத்த நகரம் எப்படி நின்றது? The glory, the holy city of New Jerusalem, which is a glorious city, which is a four square city, how it is remaining. 12 அஸ்திவார கற்களின் மேல் அது நின்றதாக யோவான் தரிசனத்தை காண்கிறார். John sees in the vision that it is remaining upon 12 foundation stones. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அங்கே இதெல்லாம் நாம் வாசிக்கிறோம். In the book of Revelation chapter 21 we read these things. முதலாவதாக 9ஆம் வசனம். First of all, verse 9. பின்பு கடைசியான 7 வாதிகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகி மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். And there came unto me one of the 7 angels, which had the 7 vials full of the 7 lost plagues, and talked with me, saying, Come hither, I will shew thee the bride, the Lamb's wife. And he carried me away in the spirit to a great and high mountain, and shewed me that a great city, the holy Jerusalem, descending out of heaven from God. இயேசுவின் ரகசிய வருகைக்கு கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ நண்பனே, பெந்தோஸ்தே ஜனங்களே, நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் அவருடைய மணவாட்டியாக உருவாக்கப்பட வேண்டாம். Oh Christian society, Christian friend, beloved Pentecostal people, if you want to become the bride and be caught up in the secret coming Lord Jesus, it is essential you should come to the standard of the bride. அவருடைய மணவாட்டி யார்? Who is his bride? நீ இங்கே ஏறி வா, you come hither. ஆட்டுக்குட்டியாவுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன். I will show you the bride, the Lamb's wife. அப்போது பெரிய மகிமையடைந்த நகரத்தை காண்பித்து இதுதான் அவருடைய மணவாட்டி என்று சொன்னார். He showed you the glorious city and told this is his bride. நான் இதை எதற்காக சொல்ல வருகிறேன்? Why I tell this? இன்றைக்கு கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். There are crores of Christians in the world today. லட்சக்கணக்கான ஊழியர்கள் இந்த பூமியிலே நடைபெற்று வருகிறது. And lakhs or servants of God doing the ministry in this world. மணவாட்டியை சேர்க்கும்படியாக மாத்திரமே இயேசுவின் ரகசிய வருகை. The secret coming of Lord Jesus Christ is only to gather the bride. அப்படியானால் மணவாட்டியை உருவாக்குவது யார்? If it is so, who is going to form or mold the bride? இந்த ஸ்திரீ அணிந்திருந்த 12 நட்சத்திரமுள்ள கிரீடம் எதை வெளிப்படுத்துகிறது? What does the crown of 12 stars that the woman is having on the head reveal? புதிய எருசலேம் என்கிற மகிமையான இந்த பட்டணத்தை நிறுத்தக்கூடியது, தாங்கக்கூடியது யார்? Who is upholding the glorious city of New Jerusalem? 14ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 21:14. The book of Revelation chapter 21 verse 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபாரம் கற்கள் இருந்தன. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் எழுதியிருந்தன, பதிந்திருந்தன. And the wall of the city had 12 foundations, and in them the names of the 12 apostles of the Lamb.
இன்றைக்கு எத்தனையோ பேர் சொல்கிறார்கள் இயேசுவின் ரகசிய வரிக்கு போக போகிறோம். Today many people are saying that we shall be caught up in the secret coming of Jesus. ஒன்றை மாத்திரம் தெளிவாய் விளங்கிக் கொள்ளுங்கள். But understand one thing clearly. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் இயேசு அதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். Luke's gospel chapter 17 Jesus has spoken clearly. நம்முடைய வரிகளை யார் போக முடியும் என்ற கேள்வி வந்தபோது The question came, who shall be caught up in your coming? படுக்கையிலே படுத்திருக்கிற இரண்டு பேரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Two will be lying on the bed, one shall be caught up, the other will be left behind. வயலில் இருக்கிற ரெண்டு பேரில் ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். Two will be in the field, one shall be caught up, the other shall be left behind. எந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கிற ரெண்டு பேரில் ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருத்தி கைவிடப்படுவாள். Two will be grinding and one shall be caught up, the other will be left behind. ஒரு படுக்கையில யார் படுத்திருப்பார்கள்? Who shall be lying on one bed? தகப்பனும் மகனும், Father and mother, தாயும் மகளும், mother and daughter, கணவனும் மனைவியும், husband and wife. ஒரு ரெண்டு சகோதரன் அல்லது ரெண்டு சகோதரி, Two brothers or two sisters, அல்லது தாத்தாவும் ஒரு பேர பிள்ளையும், or a grandfather and grandson. இப்படி ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு படுக்கையில படுத்திருப்பார்கள். Those belonging to the same family will be lying on the same bed. ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவது கூட ஒரு அரிதாக இருக்கிறது. It's very rare that all the members of the family shall be caught up. ஆகவே இயேசுவின் ரகசிய வருகையில எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது இல்ல. All people cannot be caught up in the secret coming of Jesus. உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன். For example, I tell a thing. இயேசுவின் ரகசிய வருகையில கைவிடப்பட்டு இரத்த சாட்சிகளாய் மரிக்கக்கூடிய கூட்டத்தாரை யோவான் தரிசனத்திலே காண்கிறார். John sees in the vision the people who are left behind the secret coming of Lord Jesus Christ and who are dying as martyrs. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். The book of Revelation chapter 7 verse 9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். After this I beheld, and lo, a great multitude, which no man could number, of all nations and kindreds and people and tongues, stood before the throne and before the Lamb, clothed with white robes and palms in their hands. இங்க படித்து பார்க்கறீங்களா இந்த வசனத்துல? கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. Once again, look closely and listen to this words. இது உபத்திர காலத்துல இரத்த சாட்சிகளாய் மரித்து எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய தேவ ஜனங்களை காட்டுகிறார்கள். These are the people of God who are dying as martyrs during the period of tribulation, and those are caught up. இயேசுவின் இரண்டாம் வருகையில 3 கட்டம் காணப்படுகிறது. There are 3 stages in the second coming of Lord Jesus Christ. எல்லாரும் இயேசுவின் ரகசியங்களை போய்விட்டால் இயேசுவின் இரண்டாம் வருகை 3 கட்டமாக வேதத்தில் எழுதப்பட வேண்டிய அவசியமே இல்லை. If all people can be caught up in the secret coming of Lord Jesus Christ, there is no need to describe the second coming of Lord Jesus in 3 stages in the scripture. 3 அனுபவத்துல இயேசுவின் இரண்டாம் வருகை காணப்படுகிறது. In 3 stages or experience, the second advent of Jesus happens. முதல் 2 முறை அவர் மத்திய ஆகாயத்திலே வெளிப்படுகிறார். Father, on the first and second occasion he is appearing the mid-air. இரண்டாம் வருகையின் 3ஆம் கட்டத்துல ஜெயங்கொண்ட சபையோடு இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். At the third stage, with the overcoming church, he is coming to the earth. முதல் வருகை ரகசிய வருகை. The first coming is secret coming. இரண்டாம் வருகையின் முதல் வருகை ரகசிய வருகை. The second comings, the first aspect stage is secret coming. அது ஏன் ரகசிய வருகை என்று அழைக்கப்படுகிறது? Why it is called a secret coming? குமாரனும் அறியார், The son does not know. தூதர்கள் அறியார்கள், The angels do not know. பிதா ஒருவர் தவிர ஒருவனும் அதை அறியான். Except the Father, nobody else knows that. குமாரனுக்கு கூட பிதா அந்த நாளை அந்த நாளிகையை மறைத்து வைத்திருக்கிறார். Even to the son, the Father has hidden that date and hour. அதான் ரகசிய வருகை. That is the secret coming. அதுல ஒரு சிறு கூட்டத்தார் தான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். A small group of people shall be caught up. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Many are the people who are called, but very few are chosen. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். Very few are those who are chosen. அந்த சிலர் தான் வருகையில இயேசுவின் ரகசிய வருகையிலே போகிறார்கள். Those small group, some people are caught up in the secret coming of Jesus. இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டத்தையும் யோவான் தரிசனத்திலே காண்கிறார். John sees in the vision the second stage of the second coming of Jesus. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்திலே அரிவாளை பிடித்துக்கொண்டு அங்கே தேவன் மேகத்திலே வெளிப்படுகிறார். In the book of Revelation chapter 14, the Lord is appearing in the clouds with a sickle in his hand. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை வீட்டிலே படித்து பார்த்துக் கொள்ளுங்க. The book of Revelation chapter 14 verses 14 to 16, read at home.
வாசிக்க சமயம் இல்ல. No time to read. இந்த மூன்று வசனங்களை நாம் என்ன பார்க்கிறோம்? What we see in three verses. இயேசுவின் இரண்டாம் வருகையின் இரண்டாம் கட்டம். The second stage of the second coming of Lord Jesus. முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே இங்கே நாம் வாசித்தோமே வெளிப்படுத்தல் 7:9 அந்த திரளான இரத்த சாட்சிகளின் கூட்டத்தை சேர்க்க அவர் மேகத்திலே இரண்டாம் முறை வெளிப்படுகிறார் முதல் 3 வருட உபத்திரவத்தின் முடிவிலே. At the end of the first 3.5 years of tribulation, he is appearing in the clouds in order to gather the martyrs who died in their periods. மூன்றாவதாக Thirdly, அவர் 7 வருட உபத்திரவத்தின் முடிவிலே ஜெயங்கொண்ட இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மணவாட்டி சபையோடு ஜெயங்கொண்ட சபையோடு அர்மகதோன் யுத்தத்துக்காக இந்த பூமிக்கு இறங்கி வருகிறார். At the end of the 7 years period of tribulation, along with the overcoming church, the church which was raptured in his secret coming, he is coming to the earth in order to take part in the battle of Armageddon. அது தனி சப்ஜெக்டாக இருக்கிறது. It's a different subject. நான் இதை எதுக்காக சொல்கிறேன்? Why I tell this? வெளிப்படுத்தல் 7:9 வாசிக்கும் போது கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள்ல எல்லாரும் இரத்த சாட்சியா மரிக்க போறது இல்ல. In the book of Revelation chapter 7 verse 9, what we read is among the left behind church, all Christians will not die as martyrs. கைவிடப்பட்ட எல்லா கிறிஸ்தவர்களும் இரத்த சாட்சியா மரிக்க போறது இல்ல. All the Christians who are left behind the sacred coming will not die as martyrs. கைவிடப்பட்ட தேவ ஜனங்கள் மத்தியில பெந்தகோஸ்தே ஜனங்கள் மத்தியில கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு கூட்டத்தார் தான் இரத்த சாட்சியா மரிக்க போகிறார்கள். Among the people of God who are left behind, among the Christian society, even Pentecostal people, only a group of people will be dying as martyrs. அந்த இரத்த சாட்சியின் கூட்டத்தை குறித்து யோவான் இங்க என்ன சொல்லுகிறார்? ஒரு மனிதனாலும் எண்ண முடியாத திரளான கூட்டம். What does John say about the number of the people who are dying as martyrs? A great number which no man could number. நல்ல கணக்கு போட தெரிந்தவன்ட்ட 1,00,000 பேரை நிப்பாட்டி என்ன சொன்னா எண்ணிடுவான். நல்ல கணக்கு போட தெரிந்த ஒரு ஆள்கிட்ட 1,00,000 பேரை நிப்பாட்டி என்ன சொன்னா எண்ணி முடிச்சிருவான். If 1,00,000 people are presented, if a person who can count very well has to count, he will be able to count. ஒருவரும் எண்ணக்கூடாத திரளான கூட்டம் என்று சொன்னால் லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள். A great multitude which no man could number means lakhs and lakhs of people. இரத்த சாட்சிகளே லட்சக்கணக்காக இருக்கிறார்கள். The martyrs are so much lakhs in number. அப்ப மிருகத்தை பின்பற்ற அந்திகிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்கள் அதை பார்க்கலும் அதிகமாக இருப்பார்கள். But the people who are following Antichrist will be more in that number. அப்ப இதுல இருந்து விளங்கிக் கொள்ளுங்க, வருகையில ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள். But from this you understand who shall be, how many people shall be caught up in the secret coming. அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். Many are the people who are called, but very few are chosen. அப்படியானால் யார் இந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? If it is so, who shall be caught up in his secret coming? யார் மணவாட்டியாய் மாற முடியும்? Who can become a bride? அதுக்கு தான் அந்த பட்டணத்தை பார்க்கிறோம். அந்த பட்டணம் சதுரமாய் இருந்தது. We see the city, it is a four square city. அதை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21 வாசிப்போம். Let us read in the book of Revelation chapter 21. அந்த 16ஆம் வசனம். அந்த நகரம் சதுரமாயிருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. போதும். And the city lieth foursquare, and the அந்த நகரம் சதுரமாயிருந்தது. The city lies four square. இது 4 விதமான பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. It reveals four kinds of perfection. தேவ ஜனங்கள் இந்த பூமியில இருக்கும்போது 4 விதமான பூரணத்தை அடைய வேண்டும். The people of God while they are on this earth should attain these four kinds of perfection. முதலாவதாக தேவ அன்பு நமக்குள்ள பூரணப்பட வேண்டும். First of all, the love of God should be perfected in us. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12 18 வாசிங்க. First John chapter 4 verses 12 and 18. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். No man hath seen God at any time. If we love one another, God dwelleth in us, and his love is perfected in us. There is no fear in love, but perfect love casteth out fear, because fear hath torment. He that feareth is not made perfect in love. 18ஆம் வசனம் கூட. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பிலே பூரணப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written, one should be perfected in love. ஆகவே தான் எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் 4 ஜீவன்களை குறித்து நாம் பார்க்கிறோம். In Ezekiel chapter 1 we see about 4 living creatures or beasts. சிங்கமுகம்,
மனுஷ முகம், சிங்க முகம், கழுகு முகம், எருது முகம். The face of lion, the face of man, the face of eagle and the face of ox. மனுஷ முகம் அன்பின் பூரணத்தை வெளிப்படுத்துகிறது. The face of man reveals the perfection of love. இரண்டாவது நம்முடைய விசுவாசம் பூரணப்பட வேண்டும். Secondly, our faith should be perfected. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். James chapter 2 verse 22. யாக்கோபு 2:22. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. Seest thou how faith wrought with his works, and by works was faith made perfect. விசுவாசத்தில் ஒரு பூரணம் உண்டாக வேண்டும். There should be perfection in faith. அதுதான் எசேக்கியேல் கண்ட தரிசனத்திலே சிங்க முகம். That is the lion's face, Ezekiel's vision. மூன்றாவதாக பரிசுத்தத்திலே பூரணப்பட வேண்டும். Thirdly, perfection in holiness. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் மணவாட்டி யார்? அந்த மணவாட்டி தான் புதிய எருசலேம். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. I am telling who is the lamb's bride. That lamb's bride is New Jerusalem. That New Jerusalem is a 4 square city. பரிசுத்தம், Holiness. பரிசுத்தத்திலே பூரணம். Perfection in holiness. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 Corinthians chapter 7 verse 1. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். Having therefore these promises, dearly beloved, let us cleanse ourselves from all filthiness of the flesh and spirit, perfecting holiness in the fear of God. பரிசுத்தத்திலே பூரணப்பட வேண்டும். We should be perfected in holiness. அருமையான தேவச்சனமே, Oh beloved people of God. நீங்க எந்த சபையை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அல்லது பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருந்தாலும், To which Christian society or denomination are your traditional Christians perhaps? பரிசுத்தத்திலே பூரணப்பட வேண்டும். You should be perfected in holiness. அதுதான் எசேக்கியேல் கண்ட தரிசனத்திலே கழுகு முகமாயிருக்கிறது. It is the eagle's face in Ezekiel's vision. இனி நான்காவதாக தேவ சித்தத்திலே பூரணப்பட வேண்டும். Fourthly, we should be perfected in doing the will of God. அது எசேக்கியேல் கண்ட தரிசனத்திலே எருது முகமாயிருக்கிறது. In Ezekiel vision is his face of ox. ரோமர் 12:2. Romans chapter 12 verse 2. And be not conformed to this world, but be transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆங்கிலத்தில் நாம் படிக்கிறோம் பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், தேவனுடைய பூரணமான சித்தம். The perfect will of God, in we read in English. அப்ப இந்த 4 பூரணங்கள் யாருடைய வாழ்க்கையில் உண்டாகிறதோ அவர்கள்தான் அந்த சதுரமான பட்டணமாய் மாறுகிறார்கள். மறுபக்கத்துல இயேசுவின் ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகிய மணவாட்டி அவர்களே. Whoever has this fourfold perfection, they shall be caught up in the secret coming of Lord Jesus Christ. Otherwise, they are the bride who is seen as the glorious Jerusalem, which is a 4 square city. ஆகவே தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது பூரணராகும்படி கடந்து போவோமாக. That is why in Hebrew chapter 6 we read, let us pass on to perfection. அப்ப இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ ஊழியங்கள், கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். There are so many Christian churches, Christian ministries and Christians in the world. மறுபக்கத்துல நீங்க டிபிஎம்ல வந்ததனால வருகையில போக முடியாது. On the other hand, simply because you came to TPM, you cannot be caught up in the coming. இந்த 4 விதமான பூரணமுள்ள சமசதுரமுள்ள மகிமை நிறைந்த எருசலேம் நகரமாய் நீங்கள் மாற வேண்டுமானால் அதற்கு இந்த பூரணத்தில் உங்களை வழிநடத்துவது யார்? If you are to have this fourfold perfection and become the city which is 4 square, a glorified New Jerusalem, who can lead you in this perfection? விழுந்து போன பாவியாகிய மனிதனை, விழுந்து போன அந்த பாவியாகிய மனிதனை தேவனுடைய பூரணத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவது யார்? Who will be able to bring to the perfection of God the fallen man, a sinner? அது யாரால் முடியும்? Who can do it? வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது In Colossians chapter 1 we read 24ஆம் வசனம். verse 24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாக சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். Who now rejoice in my sufferings for you, and fill up that which is behind of the afflictions of Christ in my flesh for his body's sake, which is the church.
கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை தங்களுடைய மாம்சத்திலே நிறைவேற்றி சரீரமாகிய சபையை கற்புள்ள கன்னிகையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய ஒரு அப்போஸ்தல ஊழியம், அதுதான் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடமாக இருக்கிறது. What is behind the affliction of the Lord Jesus Christ? They are fulfilling in their flesh, in the body, and that is the ministry done by the apostles, which is leading us to the perfection of fourfold nature. இந்த பூரணத்தை எப்படி உண்டாக்க முடியும்? ஜனங்கள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How the people will be able to obtain this perfection? எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Hebrews chapter 7 verse 11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்த அல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூர்ணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? If therefore perfection were by the Levitical priesthood, for under it the people received the law, what further need was there that another priest should rise after the order of Melchizedek and not be called after the order of Aaron? இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ ஊழியங்கள் இருக்கலாம், எத்தனையோ சபைகள் இருக்கலாம். There are so many ministries and churches all over the world today. ஆனா வேதத்துல ரெண்டு ஊழியம் தான் இருக்குது. But in the Bible only 2 ministries. ஒரு ஊழியம் தோல்வி அடைந்தது. One ministry was defeated. ஏன்? Why? ஆரோனின் ஊழியத்தினால ஜனங்களை பூர்ணப்படுத்த முடியவில்லை என்று நாம் இங்கே வாசித்தோம். We read here Aaronic order ministry could not perfect the people. ஆகவே தான் ஆண்டவர் மெல்கிசேதேக்கின் முறையின்படியான ஒரு ஊழியத்தை கொண்டு வந்தார். That is why the Lord has brought forth a ministry after the order of Melchizedek. இந்த ஊழியத்தை தரிசனத்திலே கண்டதான சங்கீதக்காரன் கேட்கிறார், ஆண்டவரே முந்தின ஊழியத்தை மாற்றினது போல இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியத்தையும் மாற்றுவீரோ? The psalmist who saw about this ministry in the vision, he is asking, Lord, have you changed the old order of ministry? Will you change the new ministry also? சங்கீதத்திலே நாம் படிக்கிறோம், கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தார், இந்த ஊழியத்தை நான் மாற்ற மாட்டேன். The Lord has sworn and made an oath, I will not change this ministry. கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார் என்று நாம் படிக்கிறோம். The Lord has sworn and he will not change his mind. மெல்கிசேதேக்கின் ஊழியத்தை குறித்து 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalm 110 verse 4 about the ministry after the order of Melchizedek. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார், மனம் மாறாமலும் இருப்பார். The Lord hath sworn and will not repent, thou art a priest forever after the order of Melchizedek. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ சபைகள் காணப்படுகிறது. There are so many Christian churches all over the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த முறைமையின்படி ஊழியம் செய்தார்? On what manner Lord Jesus Christ was doing the ministry? இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தின் முறைமை மெல்கிசேதேக்கின் முறைமை. The manner in which the Lord Jesus did the ministry is the manner after the order of Melchizedek. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, Hebrews chapter 3 verse 1 we read. அருமையான தேவ ஜனங்களே, கிறிஸ்தவ சமுதாயமே, கிறிஸ்தவ ஊழியம் செய்யக்கூடிய நண்பனே, அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். Beloved people of God, beloved Christian friends, beloved Christian workers, look at that word of God. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். Wherefore, holy brethren, partakers of the heavenly calling, consider the apostle and high priest of our profession, Christ Jesus. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தார், அவர் ஒரு பிரதான ஆசாரியனாய் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி காணப்பட்டார். Beloved people of God, Lord Jesus Christ was an apostle, he was a high priest after the order of Melchizedek. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஊழியத்திலே ஒரு பிரதிஷ்டை காணப்படுகிறது. In the ministry after the order of Melchizedek there is a consecration. வேதத்திலே ரெண்டு ஊழியங்கள் இருக்கிறது. In the scripture only 2 kinds of ministries are mentioned. ஒன்று ஆரோனின் முறைமையின்படியான ஊழியம். The first one is the ministry in the order of Aaron. ஆரோனின் முறைமையின்படியான இந்த ஊழியத்தினாலே ஜனங்களை பூரணப்படுத்த முடியவில்லை. The people not could be perfected in the ministry after the order of Aaron. ஆகவே தான் லேவி கோத்திரத்திலே பிறக்காமல் யூதா கோத்திரத்திலே பிறந்த சிங்கமாகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியராய் பிதாவினால் நாமந்தரிக்கப்பட்டார். That is why Lord Jesus, the lion which was born in the tribe of the Judah, not in the tribe of Levi, was made a high priest after the order of Melchizedek. முதலாவதாக ஆரோனின் முறைமையின்படியான ஊழியத்தின்
பிரதிஷ்டையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். First one telling the consecration in the ministry after the order of Aaron. இன்றைக்கு பூமியிலே எத்தனையோ ஊழியங்கள் எத்தனையோ சபைகள் காணப்படுகிறது. அங்குள்ள ஊழியர்கள் இந்த பிரதிஷ்டையில் முதலாவது இருக்கிறார்கள் என்று நிதானியுங்கள். In the world there are so many ministries and there are so many services, but you should consider whether they are having at least this kind of consecration. உபாகமத்திலே நாம் வாசிக்கும்போது In Deuteronomy we read 33ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Deuteronomy chapter 9 33 verse 9. லேவி குறித்து மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊரியும் மென்மைகள் இருப்பதாக தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கொஞ்சம் கவனிங்க. தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன். I have not seen who is to father and mother. பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல், இது என்னுடைய சகோதரன் என்று சகோதரனை அங்கீகரியாமல், He is my brother, but his brother was not acknowledged. தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிற வசமாய் அவைகள் இருப்பதாக அவைகள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கை காக்கிறவர்கள். ஆரோனின் முறைமையின்படியான ஊழியத்தில பூரணம் உண்டாகவில்லை, ஜனத்தை பூரணப்படுத்த முடியல என்று எபிரேயர் 7:11 படித்தோம். In Hebrew chapter 7 verse 11 we read the ministry that was done after the order Aaron could not perfect the people. தகப்பனுக்கும் தாய்க்கு நான் உங்களை பாரேன் என்று சொல்லி சகோதரனை அங்கீகரியாமல் பிள்ளைகளை அறியாமல் இருக்கக்கூடிய அந்த பிரதிஷ்டையில் உள்ளவனுக்கு கூட ஜனத்தை பூர்ணப்படுத்த முடியவில்லை. The consecration that I do not know father and the mother and I did not acknowledge the brethren, I know not my children. The people having such a consecration should not bring people into perfection. அப்படியானால் இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஊழியத்தை ஸ்தாபித்தார். If it is so, Jesus has established the ministry after the order of Melchizedek. அதனுடைய பிரதிஷ்டை என்ன? What is their consecration? இயேசு இந்த ஊழியத்துக்கு அழைத்தபோது அநேகர் விவாகம் பண்ணி இருந்தார்கள். அப்போஸ்தலர்கள் அநேகர் விவாகம் பண்ணி இருந்தார்கள். When Jesus called the disciples for the ministry, many apostles were married. விவாகம் பண்ணி ஜீவித்துக் கொண்டிருந்த அப்போஸ்தலர்களை தான் மனிதர்களை தான் தேவன் இந்த அப்போஸ்தல ஊழியத்துக்கு அழைத்தார். The Lord has called the people who were having married life for this apostolic ministry. ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு அவங்க விவாகம் பண்ணவில்லை. After they came to the ministry, they did not get married. மறுபக்கத்துல On the other side, அவர்கள் விவாகம் பண்ணி இருந்தாலும் அவர்கள் அன்னக பிரதிஷ்டையோடு ஜீவித்தார்கள். even though they were married, they lived in the consecration of eunuchs. அன்னக பிரதிஷ்டையோடு அவர்கள் ஜீவித்தார்கள். They lived with eunuch consecration. இப்ப உதாரணமாக இயேசுவை பின்பற்றி வந்த பிற்பாடு விவாகம் பண்ணி இருந்தால் அந்த விவாகத்தை இயேசு நடத்தி இருப்பார், பைபிள் எழுதப்பட்டிருக்கும். If after following Jesus Christ they got married, Jesus would have solemnized the marriage, it should be written in the Bible. இரண்டாவதாக அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்திருந்தால் ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று வேதத்தில் யார் யார் பெற்ற பிள்ளைகளோ எழுதப்பட்டிருக்கும் போது அப்போஸ்தலருடைய பிள்ளைகள் பேர் எழுதப்பட்டிருக்கும். If the apostle had children, just like it is mentioned in the Bible, Isaac begot Jacob and so on, their names, the sons' names should be found a place in the Bible. இந்த மெல்கிசேதேக்கின் ஊழியத்தை குறித்து எபிரேயர் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் படிக்கிறோம். In Hebrews chapter 7, the first 3 verses, we read about the ministry after the order of Melchizedek. அவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன், ஜெனரேஷன், அந்த சந்ததி வம்ச வரலாறு இல்லாமல் ஒரு அன்னக பிரதிஷ்டை, Not having father or mother and without discharge, a eunuch consecration is essential for. ஆகவே தான் 3 விதமான அன்னகர்களை குறித்து இயேசு பேசி இருக்கிறார். That is why Jesus spoke about 3 kinds of eunuchs. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது Matthew's Gospel chapter 19 verse 12. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறக்கிறவர்கள் உண்டு. Those who are born as eunuchs from the womb of the mother. ஒரு குழந்தையை பெற்றெடுக்க தகுதி இல்லாதவன் தான் அன்னகன். The eunuch is one who is not qualified to beget a child. பிறப்பிலேயே அப்படிப்பட்ட அன்னகனாக குழந்தையை பெற்றெடுக்க தகுதி இல்லாதவனாய் பிறப்பவர்கள் உண்டு. Even from the birth they do not have the ability to beget a child. Such people are born. இரண்டாவது மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு. Secondly, there are who are made eunuchs by men. மூன்றாவதாக Thirdly, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்களாக்கி கொண்டவர்கள் உண்டு. those who have made them eunuchs for the sake of the kingdom of God. இதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறார், வரம் பெற்றவர்களை தவிர ஒருவரும் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். After telling this, Lord Jesus says, only those who have received gifts will accept this word, others cannot accept. இயேசு பூமியிலே செய்த மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான ஊழியத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால்
அதற்கு உனக்கு ஒரு வரம் தேவையா இருக்கிறது. If you want to accept the ministry that was done by Lord Jesus Christ in the earth after the order of Melchizedek, you need a gift for that. இப்படி ஒரு அப்போஸ்தல ஊழியத்தின் மூலமாகத்தான் இந்த 4 விதமான பூரணம் சபையிலே உருவாக்கப்படுகிறது. Only through this apostolic ministry these 4 kinds of perfections are brought in the church. ஆகவே அப்போஸ்தலன் என்றால் அவனை எப்படி கண்டுபிடிப்பது? How to identify who is an apostle? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, When we read the book of Revelation chapter 2 verse 2, எபேசு சபை மெய்யான அப்போஸ்தலனை கண்டுபிடித்ததாக ஆவியானவர் சொல்லுகிறார். the Spirit of God says the church at Ephesus had identified who are the true apostles. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். I know thy works and thy labor and thy patience, and how thou canst not bear them which are evil, and thou hast tried them which say they are apostles and are not, and hast found them liars. பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலனை சோதித்து கண்டுபிடிக்க வேண்டாம். Here what we see, we should try who are the apostles and find out the apostles. நீங்க மார்க்கெட்டுக்கு போய் வெண்டைக்காய் வாங்குறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. For example, you go to market and buy lady's finger. என்ன செய்றாங்க? What they do? பின்னாடி உடைத்து பார்த்து வாங்குகிறார்கள். They are breaking the end and buying. அந்த வெண்டைக்காய் பிஞ்சா முத்தலாங்கிறது எப்ப தெரியும்? பின்னாடி உடைத்து பார்க்கும்போது தெரியும். When you know the lady's finger is matured or very tender, when you break the end. ஒரு மீன் வாங்கும்படியாக மீன் மார்க்கெட்டுக்கு போனால், If you go to fish market to buy fish, விவரம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? அந்த மீன் செதில தூக்கி விட்டு பார்ப்பார்கள். the people அது பிரஸ்தான மீனா என்று. The people who are wise will remove the scale and see whether it is a fresh fish. அரிசி வாங்க கடைக்கு போனால் 4 அரிசி எடுத்து மென்னு பார்த்து வாங்குறீங்க. When you go to the shop to buy rice, you just eat a grain and then buy. பிள்ளைகளை ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ சேர்க்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஸ்கூல் இருந்தாலும், நீங்க இருக்கக்கூடிய ஏரியால ஒரு காலேஜ் இருந்தாலும், நல்ல காலேஜா விசாரித்து தேடி அலைந்து தூர இடத்துல சிலர் வெளிநாட்டிலேயே கொண்டு சேர்க்கிறீர்கள். When you are admitting your children in school and colleges, even though there are colleges, schools in your own native place, you seek whether they are good and admit in good colleges. Some admit even foreign countries. அப்படியானால் இயேசுவின் ரகசிய வரிக்கு போகும்படியாக உன்னுடைய சகல பாரம்பரிய கட்டிலிருந்தும் நீ விடுபட்டு வெளியே வர வேண்டிய அவசியமாக இருக்கிறது. If you want to be caught up in the secret coming of Lord Jesus Christ, you should come up all the bindings of tradition. மெய்யான அப்போஸ்தலனை கண்டுபிடிக்க 7 தகுதிகள் காணப்படுகிறது. 7 qualifications are in order to find out who is a true apostle. முதலாவதாக அப்போஸ்தலன் என்கிற வார்த்தைக்கு அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். First of all, the meaning for the term apostle is one who is sent. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் தகுதி, அவன் அனுப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். Matthew's Gospel chapter 10 verse 5, the first qualification, he should be one who has been sent. முதலாவது அழைக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். First of all, he should be called. எபிரேயர் 5:4 அது அழைக்கப்பட்டவன். Hebrews chapter 5 verse 4, one who is called. இரண்டாவது அவன் அனுப்பப்பட்டவனாக இருக்க வேண்டும். Secondly, he should be one who is sent. மத்தேயு 10:5 Matthew's Gospel chapter 10 verse 5. மூன்றாவது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். Thirdly, he should be anointed one. 1 பேதுரு 1:12 First Peter chapter 1 verse 12. நான்காவது மாம்சத்தின்படி ஒருவரையும் அறியாதவனாக இருக்க வேண்டும். Fourthly, he should not know anyone after the flesh. 2 கொரிந்தியர் 5:16 2 கொரிந்தியர் 5:16 Second Corinthians chapter 5 verse 16. நான்காவதாக எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவனாக இருக்க வேண்டும். Fourthly, he should have hated and given up everything. லூக்கா 14:26 Luke's Gospel chapter 14 verse 26. அடுத்தபடியாக விசுவாச ஜீவியம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். He should be leading faith life. எபிரேயர் 10:38 Hebrews chapter 10 verse 38. கடைசியாக பரிசுத்த ஜீவியம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். Finally, he should be leading a holy life. 1 தெசலோனிக்கேயர் 4:7 First Thessalonians chapter 4 verse 7. 1 தெசலோனிக்கேயர் 4:7 First Thessalonians chapter 4 verse 7. முதலாவது அவன் அழைக்கப்பட்டவன். First of all, he is called. இரண்டாவது அனுப்பப்பட்டவன். He is sent. மூன்றாவது அபிஷேகம் பண்ணப்பட்டவன். Thirdly, he is anointed. நான்காவது மாம்சத்தின்படி எல்லாவற்றையும் வெறுத்தவன். Fourthly, he has hated everything according to the flesh. மாம்சத்தின்படி ஒருவரை அறியாதவன். He doesn't know any man after the flesh. எல்லாவற்றையும் வெறுத்து விட்டவன். He has forsaken and given up everything. விசுவாச ஜீவியம் செய்யக்கூடியவன். He should lead a faith life. பரிசுத்தமாய் ஜீவிக்கக்கூடியவன். He should lead a holy life. இந்த 7 அனுபவங்கள் அவனுடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். These 7 experiences should be seen in his life. மறுபக்கத்துல அந்த பிரதிஷ்டையை குறித்து இன்னும் சற்று தெளிவாக நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியாக. On the other hand, to understand about the consecration more deeply,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்துல இயேசு சொன்ன சம்பவத்தை நான் சொல்கிறேன். In Luke's Gospel chapter 9, the incident which was narrated by Jesus. லூக்கா 9ஆம் அதிகாரம் 59-60 வசனங்கள். Luke's Gospel chapter 9 verses 59 and 60. வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். And he said unto another, follow me. But he said, Lord, suffer me first to go and bury my father. Jesus said unto him, let the dead bury their dead, but go thou and preach the kingdom of God. இங்கே ஒரு ஊழியன் என்ன செய்யறான்? அவனுடைய தகப்பன் மரித்து போய்விட்டான். Here what happens? A father is dead to a servant of God. இயேசுவிடத்தில் அவன் கேட்கிறான். He is coming and asking Jesus, என் தகப்பன் மரித்து விட்டார், நான் போய் அடக்கம் பண்ணி விட்டு வந்து விடுகிறேன். my father is dead, let me go and bury my father and come. இரக்கமுள்ள இயேசு, அன்புள்ள இயேசு போய்ட்டு வா என்று சொல்லவில்லை. The merciful Jesus, loving Jesus did not say you go and come. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ போய் சுவிசேஷத்தை பிரசங்கி. Let the dead bury their dead, you go and preach the kingdom of God. இனி அதே அதிகாரத்தில் 61-62 வசனங்களை வாசிக்கும் போது read verses 61 and 62 to the same chapter. பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். And another also said, Lord, I will follow thee, but let me first go bid them farewell which are at home at my house. And Jesus said unto him, no man having put his hand to the plough and looking back is fit for the kingdom of God. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? What we see here, ஒருத்தன் வீட்ல போய் சொல்லிட்டு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்றான். one person, let me bid farewell at the house and come to the ministry. ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு நீ பின்னிட்டு திரும்பி பார்த்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி அல்ல. Lord says, having put your hand upon the plough, if you are looking back, you are not worthy for the kingdom of God. அருமையான தேவ ஜனங்களே, இப்படிப்பட்ட பிரதிஷ்டையில உள்ளதான மெல்கிசேக்கின் முறைமையின்படியான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியனுக்கு மாத்திரமே சபையை வானத்தில் ஒரு அடையாளமாய் மாற்ற முடியும். Beloved people, of such a servant of God who is having the consecration after the order of Melchizedek only will be able to bring this kind of perfection to the members of the church. இரண்டாவதாக இந்த பூரணம் எப்படி உண்டாகிறது? Secondly, how we can obtain this perfection. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது In Ephesians chapter 4 we read 11ஆம் வசனம், verse 11, மேலும் நாம் 11 இருந்து 13 வரை. 11 to 13. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பூரண புருஷராய் மாற வேண்டும். எப்படி? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. Unto a perfect man, unto the measure of the stature of Lord Jesus. How to that? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். தேவ ஜனங்கள், அதுவும் நம்முடைய ஜனங்கள் தவறுகிறது இந்த இடத்தில்தான். The people of God, especially our people, here in this place. நீங்கள் ஒருவேளை இந்த டிபிஎம்ல வந்து மெம்பராய் மாறி இருக்கலாம். Perhaps you have become a member of TPM. ஆனா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரணம் உங்க ஜீவியத்துல உண்டாகணுமானால் 5 உத்தியோகஸ்தருடைய நடத்திப்பின் கீழே நீங்கள் கடந்து போக வேண்டும். But if you have to attain the perfection which is up to the measure of the stature of Christ, you should come under the leading of the 5 officers. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I repeat. இப்போ நீங்க SSLC படிக்கிற வேளையில when we are studying SSLC, 5 பாடங்கள் இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்க. there were 5 subjects. சிலருக்கு சில சப்ஜெக்ட் வரவே வராது, போர் அடிக்கும். Some find it to learn certain subjects, some is boring. அவங்க என்ன செய்வாங்க? What they used to do, கட் அடிச்சிட்டு வேற எங்கயாவது போயிடுவாங்க. they cut off the class and go somewhere else. வேற எங்கயாவது சினிமா தியேட்டருக்கு போயிடுவாங்க. And they will leave the place and go out. அதுபோல தேவனுடைய சபையில மிகவும் போர் அடிக்கக்கூடிய, ஜனங்கள் வெறுக்கக்கூடிய, ஜனங்களுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறது, ஒரு உத்தியோகம் இருக்கிறது. அதுதான் தீர்க்கதரிசியின் உத்தியோகம். In the church of God there is a subject, a ministry, an office which the people do not like. It is boring. It is the office of the prophet. ஜனங்க எல்லாரையும் கல்ல கொண்டு எறியறது இல்ல. The people are not throwing stones at all people. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை
கல்லறிகிறவளே, Oh Jerusalem, Jerusalem, who has killed the prophets and stoning the people who are sent unto you. ஜனங்களுக்கு யாரை பிடிக்கிறதில்லை? இந்த தீர்க்கதரிசியுடைய ஊழியம் பிடிக்கிறதில்லை. Whom the people are not liking, the office called the prophet is not liked by the people. அந்த பீரியட்ல ஒரு சபையில ஒரு தீர்க்கதரிசி மாறி வந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்க. சில ஜனங்க என்ன செய்வாங்க? பக்கத்துல உள்ள சபைக்கு போயிடுவாங்க. பவானில உள்ளவங்க கோபிக்கு போயிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். For example, a servant of God having the office of prophet comes and transfers the particular church. What some people do, they leave the church and go to the church at Bhavani. ஏன் தீர்க்கதரிசியுடைய ஊழியம் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல? Why they do not like the ministry of the prophets? அது ஒரு கசாப்பு கடைக்காரனுடைய ஊழியமா இருக்கிறது. It is the ministry of a butcher shop. இப்போ ஒரு ஆட்டுக்கறி கடைக்கு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆடை வெட்டறான்னு வைத்துக் கொள்ளுங்களேன். If you are going to a butcher shop, he will be cutting many sheep on a day. அவன் ரொம்ப சோர்ந்து போயிருப்பான். ஒரு ஆடை தான் நான் வெட்டினேன். I cut only one sheep that day. அதேவேளை ஒரு தீபாவளி பொங்கல் வருது, தீபாவளி வருது என்று வைத்துக் கொள்ளுங்க. Deepavali or Pongal comes. ஒரு பொங்கலுக்கு வெட்ட மாட்டாங்க. தீபாவளி வருது. On Deepavali comes. ஒரு 20 ஆடை வெட்டினா பயங்கர சந்தோஷம். He is happy he was able to kill 20 sheep. அப்ப தீர்க்கதரிசியுடைய ஊழியம் என்ன? What is the ministry of the prophet? இன்றைக்கு அநேக ஊழியர்கள் வெளியில உள்ளவர்களுக்கு கூட இந்த அனுபவத்தை குறித்து ஒரு அறிவு இல்ல. Many servants are go out because they are not able to adjust in this way. அவர்கள் ஒரே சபையில ஒரே ஊழியம் செய்து ஜனத்தை பூர்ணப்படுத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். They think they can do the ministry in the church all the time and perfect the people. இங்க ஏன் சபையில மாறுதல் நடக்கிறது? மாறி மாறி மாறி. Why transfer affects on the church? வாசிங்க ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம். The book of Hosea chapter 6. தீர்க்கதரிசியுடைய ஊழியம் என்ன என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. What is the ministry of the prophet? It is written. எப்ராயிமே நான் உனக்கு என்ன செய்வேன்? Ephraim, what shall I do unto you? யூதாவே நான் உனக்கு என்ன செய்வேன்? Judah, what shall I do unto you? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. Your godliness as the morning cloud, and early you do it goes away. ஆகையால் என் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன். I have hewn them by the prophets. என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். I have slain them by the words of my mouth. வாசிப்போம் ஓசியா 6ஆம் அதிகாரம். Let us read Hosea chapter 6. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன்? யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலும் ஒளிந்து போகிறது. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை வெட்டினேன். என் வாய்மொழிகளை கொண்டு அவர்களை அதம் பண்ணினேன். உன்மேல் வரும் தண்டனைகள் வெளிச்சத்தை போல் வெளிப்படும். O Ephraim, what shall I do unto thee? O Judah, what shall I do unto thee? For your goodness is as the morning cloud, and as the early dew it goeth away. Therefore have I healed them by the prophets, I have slain them by the words of my mouth, and their judgments are as the light that goeth forward. மூன்று முக்கியமான தீர்க்கதரிசிகளை உங்களுக்கு உதாரணம் நான் சொல்றேன். அவங்களுடைய ஊழியம் எப்படி இருந்துச்சுன்னு. I cite three important prophets in order to show what kind of ministry is theirs. எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு கிடக்குறான். King Ezekiel was sick on the bed. அவன் வியாதிப்பட்டிருந்த வேளையில அவன் வீட்டுக்கு விசிட்டிங் போய் அவனுக்காக ஏசாயா ஜெபிக்கவில்லை. At that time he was sick. Isaiah did not visit the house and pray for him. முதலாவது நடந்த சம்பவம். The first incident this is. அப்போது எசேக்கியாவுக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து ராஜாக்கள் பார்க்க முடியாது, பிரபுக்கள் பார்க்க முடியாது வந்தார்கள். Certain princes from the country of Babylon came to see King Hezekiah. நான் ஆரம்பத்துல எசேக்கியாவுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling the initial experience of King Hezekiah. அப்ப என்ன நடந்தது? What happened then? ஏசாயா தீர்க்கதரிசி போய் கேட்கிறார், உன் வீட்டுக்கு வந்தது யார்? The prophet Isaiah goes on, who came to your house? அவர்கள் என்ன பேசினார்கள்? What did they speak? என்னத்தை பார்த்தார்கள்? What did they see? கடைசியாக சொல்லுகிறார், Finally he says, நீ எதையெல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்களோ, whatever they saw in this house, உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்து வைத்தது எல்லாம் பாபிலோன் ராஜ்யத்துக்கு கொண்டு போகப்படும். whatever your forefathers has gathered, all this will be carried to the empire of Babylon. இதுதான் தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தின் அனுபவம். This is the experience of the ministry of prophets. எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க நாகமான் தூர இடத்திலிருந்து வருகிறான். Why? Why? Because they have come from faraway places. நாகமான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க தூர இடத்திலிருந்து வருகிறான். Naaman has come to see the prophet Elisha from a faraway place. எலிசாவனை கூப்பிட்டு உள்ள வாங்க உட்காருங்க எப்படி இருக்கீங்க என்று விசாரிக்கவே இல்ல. Elisha did not call him, ask him to come in and ask him how you are you. வெளியே போய் அவனை பார்க்கவே இல்ல. He did not go out and see him. அப்படியே போய் அங்க போய் நதியில முங்கி, அந்த யோர்தான் நதியில முங்கி எழும்பி போ. He gave the command, go and dip in the river Jordan 7 times. மூன்றாவதாக, thirdly, ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நாம் படிக்கிறோம். we read about a prophet. யெரொபெயாமின் மனைவி தன்னுடைய மகனுடைய சுக செய்தியை விசாரிக்க
அந்த தீர்க்கதரிசியை தேடி வந்தாள். The wife of Jeremiah was coming to the prophet in order to ask about the health of the son. பட்டணத்தின் வாசல்ல உன் கால் படும்போது பிள்ளையான் நான் மரித்து போவான். When your feet touches the edge of the city, your child will be dying. இதெல்லாம் தேவன் அவர்களுக்கு கொடுத்த தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. These were the prophecies God has given unto them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. ஆகவே தான் தீர்க்கதரிசியுடைய வேலை வெட்டக்கூடியதான ஒரு வேலையாக இருக்கிறது. The work of the ministry is a work of hewing. ஆனா இந்த சப்ஜெக்ட்லயும் இந்த பாடம் நடத்தப்படும் போதும் நீங்க சபையில உட்கார்ந்து அவங்களுடைய நடத்திப்பின் கீழே போக வேண்டும். அப்போது உங்களுக்குள்ள ஒரு பூரணம் உண்டாகிறது. But when this subject is taught, when this office is being formed in the church, you should be under subjection and pass through. Only then you can attain perfection. ஜனங்களுடைய இருதயத்தில் தீர்க்கதரிசிகள் இல்லாவிட்டாலும் தேவனுடைய இருதயத்தில் இருக்கிறார். ஆண்டவர் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது தேவனானவர் சபையில முதலாவது அப்போஸ்தலர்களையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் வைத்திருக்கிறார். Even though prophets are not in the hearts of the people, the prophets are in the hearts of the God, because in 1 Corinthians chapter 12, first of all apostles, then the prophets we read. இரண்டாவதாக எபேசியர்ல நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்துல சபைக்கு அஸ்திவாரமே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய உபதேசமாக இருக்கிறது. In Ephesians chapter 2, the foundation for the church is apostles and prophets. இது எதற்காக நான் சொல்லுகிறேன்? Why I mention this? 5 உத்தியோகஸ்தர் மாறி வருகிற வேளையில் When the 5 officers are coming on transfer, பெரும்பான்மையான ஜனங்களுக்கு இந்த தீர்க்கதரிசியுடைய ஊழியத்தின் கீழ் இருக்க விருப்பமில்லை. majority of the people are not willing to be under the subjection of the prophet. அந்த தீர்க்கதரிசியுடைய ஊழியத்துக்கு விரோதமாக அநேகர் எழும்புகிறார்கள். They are revolting against the ministry of the prophet. இன்னும் சிலருக்கு பல கேள்விகள் வருகிறது. Some are asking many questions. முதல்ல ஊழியக்காரர் அப்படி சொன்னார், அந்த பிரமாணம் கொடுத்தார். The first servant of God gave this law, gave this ordinance. இப்போது இவர் வந்து இப்படி சொல்லுகிறார். Not present, he is telling like that. அதுக்கு முந்தியுள்ளவர் அப்படி சொன்னார். The person, the predecessor told like that. பிரியமானவர்களே, Beloved, நீங்கள் தமிழ் பாடத்தை படிக்கும்போது தமிழ் கிளாஸ்ல தமிழ் பீரியட்ல இருந்தீங்கன்னா தமிழாக பார்க்க வேண்டாம். in Tamil period you should see the things as Tamil. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். For example, I tell a thing unto you. இப்ப தமிழ் பீரியடுக்கு நீங்க போறீங்க. You are learning in Tamil period. பிளாக் போர்ட்ல எழுதி போடுறாங்க. He is writing on the blackboard. தமிழத்துல எழுதி போடுறார் சாக் பீஸ் வச்சு. He is with chalk piece and writing on the blackboard. இதுதான் தா. This is da. பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே இதுதான் தா. The children say this is da. தமிழ் பீரியட் முடிஞ்சாச்சு. The Tamil period ends. அவர் போய் விட்டார். He is gone. அடுத்து இங்கிலீஷ் பீரியட் நடக்குது. Then English period comes. இங்கிலீஷ் வாத்தியார் வர்றார். The English teacher comes. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? அதே உருவத்தை அப்படி வரைந்து this is L. He draws the same figure and says this is L. என்னடா அந்தாளு டான்னா இந்தாளு எல்ன்றா யார் சொல்றது நான் கேக்குறது? He told da, but he says da. Whose words I should listen? தமிழ் பரீட்சை எழுதும்போது அது உனக்கு டாவாக தெரிய வேண்டும். இங்கிலீஷ் பரீட்சை எழுத வேண்டும், அது எழுதும்போது அது உனக்கு எல்லாக தெரிய வேண்டாம். When you write Tamil test, it should be known to as da. When you write English test, it should be known to as L. இந்த ரெண்டு பீரியட் முடிஞ்சாச்சு. Both periods entered. மூன்றாவது ஒரு பீரியட் வருது. The third period comes. கணக்கு வாத்தியார் வர்றார். The maths teacher comes. அவர் அதே உருவத்தை எழுதுகிறார். He draws the same figure. This is right angle triangle. He says this is right angle triangle. அதுல இப்படி டாப் போட்டு ABC ன்னு போட்டா அதோட அர்த்தம் என்ன? He draws a da and puts ABC. What does it mean? அவர் சொல்வார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். He says this is a right angle triangle. அப்ப என்ன யோசிக்கிறீங்க? What do you think? தப்பு யார் மேல? The mistake is on whom? அந்த ஆள் என்னடா டான்னு சொன்னா, He told da. இந்த ஆள் என்னடா எல்லுன்னு சொல்றான். He says L. அந்த ஆள் என்னடா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றான். That person says right angle triangle. ஒரே உருவத்தை போட்டு மூணு பேர் மூணு விதமா சொல்றாங்க. For the same faith, the three persons are given various interpretations. ஒரே வேதத்தை வைத்து, Keeping the same Bible. ஒரே வேதத்தை வைத்து Keeping the same Bible. 5 உத்தியோகஸ்தரும் ஒரு வசனத்துக்கு 5 விளக்கம் கொடுக்கிறார்கள். The 5 officers are giving 5 kinds of illustration to one verse. பிரியமானவர்களே, இந்த 5 நடத்திப்பின் கீழையும் நீங்கள் கடந்து போகும்போதுதான் இந்த பூரணம் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிறது. Beloved people of God, when you go under these 5 officers, you attain perfection in your life. இதுதான் 12 நட்சத்திரம் உள்ள கிரீடத்தை அந்த ஸ்திரீ தன்னுடைய தலையின் மேல் சுட்டி இருந்தாள். That is the mania, the woman having the crown of 12 stars upon her head. ஆகவே அப்போஸ்தல ஊழியம், அப்போஸ்தல உபதேசம், அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபை.
apostolic ministry, apostolic doctrine, the church established by apostles. முதலாம் அப்போஸ்தலனாகிய ஆண்டவராகிய இயேசு இந்த சபையை ஸ்தாபித்தார். The first apostle, Lord Jesus Christ, established this church. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். Upon this rock I will build my church. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. The gates of hell shall not prevail over it. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு அப்போஸ்தல சபைக்கு கடந்து வருவோமாக. Let us come to apostolic church which cannot be prevailed over by the gates of hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. இனி அடுத்தபடியாக Next, வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ வருகைக்கு போகவில்லை. in the book of Revelation 12, the woman was not caught up in his coming. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். She was conceived, she was travailing in birth, begot a child. ஒரு பிள்ளையை அவள் பெற்றெடுக்கிறாள். She begot a child. அது ஆண் பிள்ளையாயிருக்கிறது. That is a man child. அந்த ஆண் பிள்ளை சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. That man child is caught up to the throne. இது எதை காட்டுகிறது? What does it show? பிரியமானவர்களே, இந்த வருத்தப்பட்டு அழுகிற அனுபவம் ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியத்தை காட்டுகிறது. Beloved, this travailing in childbirth shows a special kind of prayer life. நீங்கள் சூரியனை அணிந்திருக்கலாம். You might have been clothed with the sun. சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கலாம். You might be standing on the moon. 12 நட்சத்திரமுள்ள கிரீடங்கள் உங்கள் தலையின் மேல் இருக்கலாம். There may be a crown of 12 stars upon your heads. இது மாத்திரம் உங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்த போவதில்லை. This alone will not translate you to the throne. லூக்கா 21ஆம் அதிகாரம் நாம் என்ன படிக்கிறோம்? Luke's Gospel chapter 21, what we read? ஆகவே இனிமேல் சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி You should escape from the things which are going to happen. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும்படிக்கு To be counted worthy to stand before the Son of Man. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Always be watchful in prayer. லூக்கா 21:36. Luke's Gospel chapter 21 verse 36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். Watch ye therefore and pray always that ye may be accounted worthy to escape all those things that shall come to pass and to stand before the Son of Man. பிரியமானவர்களே, இங்கே எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிறவர்கள் தான் இயேசுவின் ரகசிய வரிகளை பாத்திரவான்களாய் மாற முடியும். Beloved people of God who are always praying and watchful alone shall be counted worthy to stand before the Lord Jesus Christ coming. 5 விதமான ஜெபம் நமக்கு தேவையா இருக்கிறது. We need 5 kinds of prayers. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Praise be to the holy name of God. 5 விதமான ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவையா இருக்கிறது. A child of God needs 5 kinds of prayers. முதலாவதாக அவர்கள் பலத்த சத்தத்தோடு ஜெபிக்க பழக வேண்டும். First of all, with a strong sound, loud noise they should pray. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Hebrews chapter 5 verse 7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவர்களை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் 2 அனுபவம். ஒன்று பலத்த சத்தம், மற்றொன்று கண்ணீர். Beloved, with strong crying and tears, 2 experiences, strong crying and tears. இதற்காக What for? பாவத்தை ஜெயிக்கும்படியாக இரத்தம் சிந்த வேண்டும் என்று இங்கே வாசிக்கிறோம். We read to overcome the sin we have to shed blood. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 12 verse 4 it is written. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லையே. In resisting sin you have not come to the standard of the shedding blood. ஆராய்ச்சியாளர்கள் மனித இரத்தம் 5 விதங்களில் வெளியேறுவதாக சொல்கிறார்கள். The research says the human blood is coming out in 5 ways. ஒன்று பலத்த சத்தம் போடும்போது, When you are making loud noise. இரண்டாவது கண்ணீர் விடும்போது, Secondly, when you are shedding tears. மூன்றாவது கண் விழிக்கும்போது, Thirdly, when you are keeping awake. நான்காவது உபவாசம் எடுக்கும்போது, Fourthly, when you are fasting. ஐந்தாவது Fifthly, வேர்வை துளிகள் மூலமாக. through the drops of sweat. இப்படி இந்த 5 விதமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் தேவை. We need 5 kinds of prayers like this. இந்த 5 அனுபவம் இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்டது. These 5 experiences were in the life of Jesus. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 2 காரியத்தை பார்க்கிறோம். In Hebrews chapter 5 verse 7 we see 2 experiences. அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். With a strong crying and tears he was praying. இனி லூக்கா 22:44. Luke's Gospel chapter 22 verse 46. 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளியாய் தரையிலே விழுந்தது. And being in an agony, he prayed more earnestly, and his sweat was as it were great drops of blood
falling down to the ground. 10 நிமிஷம் ஜெபம் அல்ல, சமயம் கிடைக்கும் போது ஜெபம் அல்ல, வாரத்துக்கு ஒரு முறை ஜெபம் அல்ல, எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். Not 10 minutes prayer, not prayer whenever you get, not prayer once in a week, always praying நீ experience. ஜெபிக்கிற ஜெபத்துல இரத்தம் வியர்வை துளிகளாக வெளியேற வேண்டாம். In the prayer you make, the blood should come as drops of sweat. மூன்றாவதாக Thirdly, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு உபவாசம் எடுத்து ஜெபித்தார். Matthew's Gospel chapter 4 verse 1, Jesus fasted and prayed. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரிலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. Then was Jesus led up of the Spirit into the wilderness to be tempted of the devil, and when he had fasted 40 days and 40 nights, he was afterward and hungered. கடைசியாக Finally, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Luke's Gospel chapter 6 verse 12. அவர் And it came to pass in those days that he went out into a mountain to pray and continued all night in prayer to God. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார். இங்கே 5 அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். ஜெபத்தின் 5 அனுபவங்கள் இயேசுவின் வாழ்க்கையில் காணப்பட்டது. The 5 experiences of prayer were seen in the life of Jesus. இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is our prayer life today? பிரியமானவர்களே, வானத்திலே ஒரு அடையாளம். Beloved, a sign in heaven. சூரியனை அணிந்த ஸ்திரீ, A woman clothed with the sun. சந்திரன் மேல் நின்று கொண்டிருக்கிறாள். She is standing on the moon. 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் அவள் தலையின் மேல் காணப்படுகிறது. She had upon her head a crown of 12 இது stars. மாத்திரம் போதாது. This alone is not அவள் needed. கர்ப்பவேதனை அடைந்து வருத்தப்பட்டு அலறினாள். She travailed in birth and was suffering in agony of deliverance. கர்ப்பவதியாய் இருந்து வருத்தப்பட்டு அலறினாள். She was considered travailing in birth. ஒரு பிள்ளையை, ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க கூடியதான ஒரு ஜெபஜீவியம். A prayer life wherein we get a man child. ஒரு பெரிய ஜெயஜீவியத்துக்காக நமக்கு ஒரு ஜெபஜீவியம் தேவையா இருக்கிறது. For a victorious life we need a prayer life. ராகேலை குறித்து நாம் என்ன படிக்கிறோம்? What we read Rachel. இதோ புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டவளுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. Lamentation and crying and much noise was heard in Ramah. ராகேல் தனக்கு பிள்ளைகள் இல்லாததினால் ஆறுதல் அடையாது இருக்கிறார். Rachel was not comforted because she did not have children. அந்தியூர் பட்டணத்திலே ஒரு கூக்குரலின் சத்தம் கேட்பதாக. In the town of Andiur, let the voice of crying be heard. பவானியிலே காணப்படுகிற தேவ ஜனங்களுக்குள்ளே இந்த கூக்குரலின் சத்தம் உண்டாவதாக. Among the people who are in the hall, let this voice of cry may be seen. ஈரோடிலே காணப்படுகிற தேவ ஜனங்களுக்குள்ளே ஜெயம் கொண்ட ஒரு ஆண் பிள்ளைக்காக வருத்தப்பட்டு அலறுகிற ஒரு ஓல சத்தம் ஈரோடிலே உண்டாவதாக. In the life of people of God who are at Tirol, let them have the prayer life of crying so that they may be able to travail in birth at Tirol. எம்ஜிஆர் நகரிலும் கோபியிலும் பெருந்துறையிலும் அப்படிப்பட்டதான கூக்குரலின் சத்தம் இன்றிலிருந்தே உண்டாவதாக, முழங்குவதாக. MGR, Kobe and Perundur, right from today, that voice of crying be heard. அருமையான தேவ ஜனமே, அந்த சத்தமானது நாமக்கலிலும் ராசிபுரத்திலும் பிரவேசிப்பதாக. Beloved people, let this voice be at Rasipuram and Namakkal. இந்த மொத்தம் சேலம் மாவட்டத்திலும் இந்த சேலம் சென்டரிலும் ஒரு பெரிய ஜெப ஆவி, In the whole Salem center and in the whole area of the Salem. உங்கள் எத்தனை பேர் இந்த வேளையிலே விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe right now? இதோ ஒரு ஜெப ஆவியை நமக்குள்ளே கொடுக்கும்படியாக, In order to give a spirit of prayer in us. ஒரு பெரிய ஜெப தீபத்தை நமக்குள்ளே பற்றி எரிய பண்ணும்படியாக, In order to make a spirit of prayer a lamp to be burning in us. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானால், If you are to become worthy to stand before the Son of Man. எப்பயாவது ஒருமுறை ஜெபிக்கிறவர்கள் அல்ல, Not praying at some other time. சமயம் கிடைக்கும் போது ஜெபிக்கிறவர்கள் அல்ல, Not praying whenever we get time. ஓ எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற ஒரு கூட்டத்துக்காக இயேசு வருகிறார். Jesus is coming for a group of people which is always praying and watchful. பிள்ளை இல்லையே, No child. பிள்ளை இல்லையே. No child. ஆபிரகாமை பாருங்கள். Look at Abraham. 5 ராஜாக்களால் ஜெயிக்க முடியாத 4 ராஜாக்களை அவன் ஜெயித்தான். He was able to overcome the 4 kings who could not be overcome 5 kings. மெல்கிசேதேக்கு நேரடியாய் வந்து அப்பமும் ரசமும் கொடுத்தார். The Melchizedek himself descended, gave him bread and water. 15 ஆதியாகமம் 15:1 வரும்போது ஆண்டவர் சொல்கிறார்,
தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். In the book of Genesis chapter 15 verse 1, Lord comes and says, fear not Abraham, I am the exceeding great strength. இதில் அவன் திருப்தியா இருக்கவில்லை. He was not satisfied. ராஜாக்களை ஜெயித்தான். He overcome the kings. மெல்கிசேதேக் அப்பமும் ரசமும் கொடுத்தார். The Melchizedek bread and wine. தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். God is giving a promise. பயப்படாதே, fear not, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். I am thy shield and exceeding great strength. இவையெல்லாம் இருந்தாலும் even though he heard all these things, ஆபிரகாமுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கதறுதல் உண்டாயிருந்தது. there was a cry in the depth of the heart of Abraham. ஆதியாகமம் 15 அதிகாரம் 3 வசனத்துக்கு மேல படிக்கிறோம் நாம். In the book of Genesis chapter 15 verse 3 we read, தேவரீர் அடியானுக்கு என்ன தருவீர்? oh Lord, what shall you give unto me? நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. Seeing I go childless. அருமையான தேவஜனமே, oh beloved people of God, சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஆண் பிள்ளை உன் ஜீவியத்தில் தேவை. you need the man child which is to be caught up the throne in your life. அதற்கு ஒரு விசேஷித்த ஜெப ஆவி உனக்கு தேவை. For that a special prayer life is essential for you. சரீரம் செத்து போயிருந்தது. சாரா ஆபிரகாமுடைய சரீரம். The body of Abraham was dead. சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. The womb of Sarah was dead. ஆனா விசுவாசத்தால் அறிக்கையிட்டு ஜெபித்து ஒரு ஆண் பிள்ளையை ஈசாக்கை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டது போல. But by faith he made constant confession, and by constant confession he was able to bring forth Isaac. நாம் எல்லாரும் தயவு செய்து எழும்பி நிற்போமாக. Let us all stand up please. நீங்கள் நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறீர்களா? Have you lost your hope? இயேசுவின் ரகசியங்களில் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேனா என்கிற கேள்வி உங்களில் இருக்கிறதா? Do you have the question, shall I be caught up in the secret coming of Jesus? சரீரம் செத்து போயிருந்தாலும் கர்ப்பம் செத்து போயிருந்தாலும் அந்த செத்து போன கர்ப்பத்திலிருந்து ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் இந்த தேவன். Even though the body is dead, the womb is dead, this living God is capable of providing a son from the dead body and the dead womb. அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? What we have to do for that? என்னால முடியல ஆண்டவரே. Lord, I am not able to do this. என்னால முடியல ஆண்டவரே. Lord, I cannot. விரும்புகிறவனாலும் அல்ல, not by he is willing, ஓடுகிறவனாலும் அல்ல, not by him that runs, இறங்குகிற தேவனாலேயோ, but by the God who is merciful. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். We have come to the end of time. கடைசி நிமிஷத்தில் வந்திருக்கிறோம். We have come to the last minute. வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட to be caught up in the coming. ஒரு விசேஷித்த ஜெப ஜீவியம் தேவை. We need a special kind of prayer life. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற வாழ்க்கை தேவை. We need a life wherein we always pray and be watchful. அந்த ஜெப ஜீவியம் மாத்திரமே that prayer life alone, உன்னுடைய ஜீவியத்தில் ஒரு ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை உருவாக்குகிறது. that is bringing forth overcoming man child in your life. அந்த ஆண் பிள்ளைதான் that man child சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறது. it is exalted to the throne. ஆகவே ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை, that is special kind of prayer spirit, இந்த வேளையில தேவன் கட்டளையிட போகிறார். right now God is going to command. வாஞ்சையோடு உங்கள் எத்தனை பேர் பாட போகிறீர்கள்? how many are going to sing with longing? ஜெப ஆவி அருளும் தேவா, give me the spirit of prayer. ஜெப ஆவி அருளும் தேவா, give me the spirit of prayer. அந்த கோரஸை மாத்திரம் ஒரு 3 ஸ்டான்ஸ் நாம் பாட போகிறோம். we are going to sing the chorus 3 stanzas. இத நீங்க ஒரு ஜெபமாக பாடுங்க. you sing as a prayer. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இருக்கிற நிலவரத்துல இன்றைக்கு ஆண்டவர் வந்தால் நான் கைவிடப்பட்டு போவேன். நான் என்ன குறித்து சொல்றேன்? the present condition we are regarding, may I say, if the Lord comes today, I will be left behind. பூரணப்படாத ஒருவரும் மனவாட்டியா மாற முடியாது. no one who is not perfect cannot become the bride. ஆகவே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க. understand one thing. இந்த வேளையில ஒரு ஜெப ஆவியை கேட்போமாக. let us ask for a spirit of prayer. இனி சம்பவிக்க போகிற பூமியிலே சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, to be escaping from all things to happen in the earth, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு, to be counted worthy to stand before the Son of Man. எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். be watchful, praying always. இப்ப நாம் காலையில பார்த்தது போல, just we saw in the morning, பொல்லாத தகப்பனிடத்துல to the evil father, அப்பத்தை கேட்டால் if he ask bread, கல்லை கொடுப்பானா? will he give stone? மீனை கேட்டால் if he ask fish, பாம்பை கொடுப்பானா? will he give serpent? முட்டையை கேட்டால் if you ask yes, தேளை கொடுப்பானா? will he give scorpion? இப்போ நாம் என்ன கேட்க போகிறோம்? what we are going to அந்த ask? நல்ல பிதாவினிடத்தில் என்ன கேட்க the போகிறோம்? good father, what we are அந்த asking? இரக்கமுள்ள பிதாவினிடத்தில் என்ன கேட்க the போகிறோம்? merciful father, what we are asking? ஜெப ஆவியை தாரும் ஆண்டவரே என்று கேட்க oh போகிறோம். Lord, give me spirit of prayer. ஆண்டவரே, ஒரு ஜெபிக்கிற மனிதனாய் முழங்கால்
ஜெபிக்கிற மனிதனாய் மாற்று. Lord, make me a man who is praying standing on knees. எப்படியாவது முழு குடும்பமாய் இப்படி வருகையிலே நாங்கள் போக வேண்டும். Anyhow, all the family members should be caught up in your coming. நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். I say with faith. இந்த கடைசி நாள் கூட்டத்தில் பிதாவை இறக்குகிறேன். In the last day I am bringing down the Father. முதலாம் நாள் கூட்டத்தில் இயேசுவின் இரத்தம். On the first day meeting the blood of Jesus. இரண்டாம் நாள் கூட்டத்தில் இயேசுவின் மரணம். On the second day the death of Jesus. மூன்றாம் நாள் கூட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர். On the third day the Holy Spirit. இவர்கள் எல்லாம் இறங்கி வந்தார்கள். They have descended. இந்த நான்காம் நாள் கூட்டத்திலே பிதாவாகிய தேவனை நான் இந்த அந்தியூர் பட்டணத்துக்கு வருந்தி அழைக்கிறேன். On the fourth day meeting I entreat God the Father town of Andiur. உங்கள் எத்தனை பேர் என்னை போல பிதாவை நோக்கி கெஞ்ச போகிறீர்கள்? How many of you will make a supplication unto Father like me? நாங்கள் பொல்லாதவர்கள் தான் ஆண்டவரே. Oh Lord, we are evil. நாங்கள் பொல்லாத தகப்பன்மார். Lord, we are evil fathers. எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கிறோமே. We are giving good gifts unto our children. பரமபிதாவே, Oh heavenly Father, பரிசுத்த பிதாவே, Holy Father, ஜெப ஆவியை தாரும் ஐயா. give us the prayer spirit. ஜெயிக்கிற மனிதர்களாய் எங்களை மாற்றும். Because people praying. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் மாற்றும். Because as overcoming man child. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ, Who are praying like this. பிரியமானவர்களே, நம்முடைய பிதா பொல்லாத பிதா அல்ல. Beloved, our Father is not an evil Father. நம்முடைய பிதா வஞ்சிக்கிற பிதா அல்ல. Our Father is not a Father deceiving. நம்முடைய பிதா பொய் சொல்ற பொய்க்கு பிதா அல்ல. Our Father is not a Father of lies. இந்த வேளையில யார் இருதயத்தின் ஆழத்தில் இப்படி ஒரு ஜெபஜீவியத்துக்காய் கதறுகிறீர்களோ, Right now, who are crying from the depth of the heart for prayer life. நீங்க வேலைக்கு போய் வேலை செய்தாலும் அந்த ஜெபாவி உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். Whether you are working, the prayer spirit will be in you. படிக்கிற பிள்ளைங்க காலேஜுக்கு போனாலும் உங்க ஜெபாவி உண்டாயிருக்கும். The college going children, if they go to college, they have the prayer நீங்க spirit. பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தாலும் ஜெபாவி உங்களுக்குள்ள இருக்கும். Even while you are journeying, you will have the prayer spirit. நீங்கள் படுத்து நித்திரை பண்ணாலும் உங்கள் இதயம் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கும். You are lying down sleeping, your mind will be watchful and it will pray. அப்படி ஒரு ஜெப ஆவி இருக்கிறது. There is such a prayer life. நம்முடைய முற்பிதாக்களாகிய பரிசுத்தவான்கள் அப்படி ஜீவித்து தங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு முடித்து போயிருக்கிறார்கள். Our forefathers saints have done such a kind of prayer life. They entered the ghost victoriously and gone. இப்ப வாஞ்சையோடு நீங்க ஜெபிக்கும் போது, When you pray longingly, நல்ல கண்களை மூடி ஜெபித்து காத்திருங்க. close your eyes and wait. இந்த பாட்டை பாடும்போது When you sing this song, வெறும் பாட்டாய் பாட வேண்டாம். not as mere song, ஒரு தவிப்பாக, as a longing, ஒரு ஏக்கமாக, as a great desire. ஆபிரகாம் சொன்னது போல, As Abraham says, தேவரீர் அடியனுக்கு என்ன தருவி? Oh Lord, what shall thou give us? தேவரீர் அடியனுக்கு என்ன தருவி? Oh Lord, what shall thou give us? நானோ பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். I am not having child. நானோ ஜெயமில்லாமல் இருக்கிறேன். I am not having victory. மாம்சத்தில் ஜெயமில்லையே. No victory in the கண்கள் flesh. எச்சில் ஜெயமில்லையே. No victory in the lust of the பாவத்தை ஜெயிக்க I முடியவில்லையே. am not able to overcome. உலகத்தை ஜெயிக்க I முடியவில்லையே. am not able to overcome the world. தேவரீர் அடியனுக்கு என்ன தருவி? Oh God, what shall you give unto me? Hallelujah. Hallelujah. Hallelujah.